2014 மோடி ஐயா ஆட்சி வந்ததுலேருந்து 2023-24 வரைக்கும் நம்ம டோட்டல் டாக்ஸ் டெவல்யூஷன் தமிழ்நாட்டுக்கு பண்ணுறதுக்கு 2,88,627 கோடி டாக்ஸ் மொத்தமாக டிவால்வ் ஆகுது இங்கே. அதை தவிர கிராண்ட்ஸ் அண்ட் எய்ட், அதாவது கிராண்டாக கொடுக்கறது, அது டாக்ஸ்லேருந்து வருதுனாலும் கிராண்ட் நீங்கள் அதை திருப்பி கொடுக்க தேவையில்லை. இந்த டாக்ஸும் திருப்பி கொடுக்க தேவையில்லை. சொல்கிறேன் உங்களுக்கு, கிராண்ட்ன்ற கேட்டகரியில் 2,58,338 கோடி வருது. 2.46 லட்சம் கோடி என்பது மத்திய வரிகளிலிருந்து வரி பகிர்வாகவும், அதேபோல் 2.28 லட்சம் கோடி என்பது நமக்கு கிடைக்கக்கூடிய மானியங்கள் மற்றும் உதவித்தொகைகளுடைய அடிப்படையில் தான் அமைந்திருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் நேரடி வருவாயாக, வரி வருவாயாக ஒன்றிய அரசு நம்முடைய நாட்டிலிருந்து எவ்வளவு அவர்கள் கலெக்ட் செய்திருக்கிறார் என்று பார்த்தால் 6.23 லட்சம் கோடி ரூபாய் அவர்கள் நம்மிடத்திலிருந்து அவர்கள் கலெக்ட் செய்திருக்கிறார்கள். நம்மிடத்திலிருந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் மீண்டும் அவரிடத்திலிருந்து நாம் பெறுவது 29 பைசா தான் நாம் அவரிடத்திலிருந்து திரும்ப பெறுவதாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். நான் ஒரு மத்திய அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, நான் ஸ்டேட் கவர்மெண்ட், 2 பேர். நீ கவர்மெண்ட் நடத்துறியா, கந்துவட்டி நடத்துறியா? என் வரியை எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி நான் மாதம் மாதம் உனக்கு தேவைப்படும் போது கொடுக்குறேன்னா உன் வேலை என்ன? ஒரு வேலையும் இல்லையா உனக்கு? நீ ஏன் என் வரியை எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி எனக்கு பிரித்து தரணும்? அந்த வரியை நீயே வச்சுக்கிட்டு நிர்வாகம் செய்யணும்னு சொல்ல தெரியாதா உனக்கு? இந்த வேலை இல்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ என்ன கந்துவட்டி நடத்திக்கிட்டியா? என் வரியை எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி நான் கெஞ்சணும், அப்புறம் திருப்பி நாங்களா? என்ன உங்கள் காசா? மாநிலங்களின் நிதி தானே மத்திய அரசுக்கு நிதி. மத்திய அரசுக்குன்னு ஒரு வருவாய் பெருக்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க, படித்த பிள்ளைங்க. ஒன்று சொல்லு, பேரிடர் காலங்களோட நான் உன்ட்ட பிச்சை எடுக்கணும். நீ இதே குஜராத்லேயோ இல்லை பீகார்லேயோ உத்தரப்பிரதேசத்துலேயோ வெள்ளம் புயல்னா இப்படி வந்து உங்களுக்கு கேவலமாக இப்படி பேசிட்டு உட்காந்துருப்பீங்களா? உடனே வருவீங்க, உடனே பறந்து வருவீங்க, அடுத்த நொடி 500 கோடி அறிவிக்கிறீங்க. அறிவிச்சீங்களா இல்லையா? நான் 1 ரூபா கொடுத்தா 40 திருப்பி தர்றீங்க. அவன் 1 ரூபா கொடுக்குறான், 3 ரூபாய் 80 திருப்பி கொடுக்குறீங்க. அப்படின்னா உனக்கு இந்தியன்னா இந்தி பேசணும். இந்தி பேசுறவன் தான் இந்தியன். இந்தி பேசுற மாநிலங்கள் தான் இந்தியா. வணக்கம், இது கேள்விக்களம். அண்மையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், தமிழ்நாட்டிலிருந்து பெறுகிற நிதியை விட தமிழ்நாட்டிற்கு டெவல்யூஷன் மூலமாக அதிகமான நிதி ஒதுக்கீடு, பங்கீடு தரப்பட்டிருக்கிறது என்கின்ற விஷயத்தை முன்வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கிராண்ட்ஸ் நிறையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற விஷயங்களையும் சொல்றாரு. இதற்கு பதிலளிக்கும் விதமாக தமிழ்நாடு நிதியமைச்சர் பேசும் பொழுது, 1 ரூபாய் கொடுத்தால், மீண்டும் சொல்கிறோம், 29 பைசா மட்டும்தான் தமிழ்நாட்டிற்கு கிடைக்கிறது. நேரடி வரியை பற்றியெல்லாம் பேசுறாங்க. மறைமுக வரின்னு எவ்வளவு பணம் வசூலிக்கப்படுகிறது, அதற்கான கணக்கு எதுவுமே இல்லை. 12வது நிதிக்குழுவுக்கும் 15வது நிதிக்குழுவுக்கும் ஒப்பிட்டு பாருங்க, அதில் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நிதி பங்கீடு என்பது குறைவாகத்தான் இருக்கிறது என்கின்ற விஷயங்களையும் முன்வைக்கிறாரு. அரசியல் கட்சி தலைவர்களும் இதை ஒன்றிய அரசினுடைய இந்த நிதி பங்கீட்டை விமர்சித்து பேசியிருக்கிற விஷயங்களை பார்க்கிறோம். நிதி ஒதுக்கீட்டில் பாரபட்சம் காட்டுகிறதா ஒன்றிய அரசு? இதில் யார் சொல்வது உண்மை என்ற பொருளில்தான் இன்றைய கேள்விக்களத்தின் விவாதம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களை வரவேற்க வேண்டிய தருணம். பாஜகவை சார்ந்த தங்க வரதராஜன் அவர்களை வரவேற்கிறோம். பத்திரிகையாளர் கார்த்திகேயன் அவர்களையும் வரவேற்கிறோம். அதே போல நேரலையில் இணைந்திருக்கக்கூடிய சிறுபான்மையினர் ஆணையத்தை சார்ந்த பீட்டர் அல்போன்ஸ் அவர்களை வரவேற்கிறோம். திமுகவை சார்ந்த கார்த்திகேய சிவசேனாபதி அவர்களையும் வரவேற்கிறோம். எழுத்தாளர் ராம்கே அவர்களையும் விவாதத்திற்கு வரவேற்கிறோம். முதல்ல திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களிடமிருந்தே போகணும்னு நினைக்கிறேன். இப்போ தமிழ்நாடு கொடுக்கக்கூடிய வரியை விட அதிகமாகவே நிதி பங்கீட்டை ஒன்றிய அரசு கொடுக்கிறது. அப்படி இருந்தும் ஏன் ஒன்றிய அரசின் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வச்சுட்டே இருக்கிறாங்க? இல்லை, அதாவது நம்முடைய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லுகின்ற தரவுகள் உண்மைக்கு புறம்பான தரவுகள். அதைத்தான் ஒரு சுருக்கமாக, ஏன்னா பொய்ன்னு சொன்னால் அது அன்பார்லமெண்டரின்னு சொல்லுவாங்க. அவர் இப்போ உதாரணமாக சொன்னார், மெட்ரோவுக்கு நாங்கள் எவ்வளோ பணம் கொடுத்துருக்கோம் தெரியுமா? மெட்ரோ ஒன்றிய அரசினுடைய பணத்தில் தான் அது அந்த திட்டம் நிறைவேற்றப்படுகிறது என்பதை போல் அவர் பேசினார். ஆனால் இன்றைக்கி நம்முடைய நிதியமைச்சர் இன்றைக்கி ஆதாரங்களோடு சுட்டி காட்டியிருக்கிறார். நம்முடைய மெட்ரோ 2, இந்த ஃபேஸ் 2, இதற்கு
ஒன்றிய அரசு இதுவரை எவ்வளவு கொடுத்துள்ளது, இதை போல மற்ற மாநிலங்களுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறது, ஏன் கொடுக்கவில்லை அப்படிங்கிறத அவர் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். இப்போ சில விஷயங்கள் நம்முடைய மோடி குஜராத் முதலமைச்சராக இருக்கின்ற போது அவர் ஒன்றிய அரசை பார்த்து என்ன வசனங்கள்லாம் பேசினார் என்பது நமக்கு தெரியும். அது டெல்லி சுல்தானேட் என்று பேசினார். எங்களுக்கு அங்கே என்ன நடக்கிறது என்று தெரிய வேண்டும், எங்களுக்கு மறைக்கப்படுகிறது என்றெல்லாம் சொன்னார். ஆனால் இன்று நாம் நம்முடைய பிரதமரிடம் என்ன கேட்கிறோம் என்று சொன்னால், இந்த டெவல்யூஷன் ஆஃப் டாக்ஸஸ்லாம் விட்டுருங்க. இந்த டெவல்யூஷன் ஆஃப் டாக்ஸஸ் இது ஃபார்முலா. இது யாரும் சேரிட்டி இல்லை, யாரும் செய்கிற தர்மமோ சலுகையோ இல்லை. இந்த டெவல்யூஷன் ஆஃப் டாக்ஸும் கிராண்ட் இன் ஐடும் இது ரெண்டும் ஒன்றிய அரசு சட்ட ரீதியாக அரசியல் சாசன சட்டப்படி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் கொடுக்க வேண்டிய கடமை. அது ஏன் கொடுக்குறாங்கன்னா அது நம்முடைய பணம். அதை அவங்க வேற எங்க இருந்து வசூல் பண்ணல. டிஸ்கிரிஷனரி தானே. கிராண்ட்ஸ் அண்ட் எய்ட் கூட அவங்க இஷ்டத்துக்கு கொடுக்கலாம். உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமா கொடுக்கணும்னா கொடுக்கலாம். அதான் நான் சொல்ல வரேன். கிராண்ட்ஸ் இன் எய்ட்ல இப்போ வீடுகள் அலாட் பண்றாங்கன்னு வச்சுங்களேன். இந்த வீடுகளுக்கு மானியம் கொடுக்குறாங்கல்ல, அந்த மானியம் கொடுக்கறதெல்லாம் எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரு வீட்டுக்கு இந்த காம்போனன்ட், இந்த நம்பர் ஆஃப் ஹவுசஸ் கூட இருக்கலாம். அது அடுத்த கட்டமாக அந்த இதை வச்சுக்கொள்வோம். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இந்த கணக்கில் வராத வரி வருமானம் ஒன்றிய அரசிடம் எவ்வளவு இருக்கிறது, ஒன்றிய அரசு கையில் வந்த மொத்த பணம் எவ்வளவு. இப்போ இன்னும் 2-3 ஐட்டங்கள் இருக்கு. அதாவது நமக்கு எங்கெல்லாம் ஓரவஞ்சனை செய்யப்படுகிறது என்பதை பற்றி சொல்வதற்காக நான் சொல்றேன் கேளுங்க. இப்போ பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கு. பொதுத்துறை நிறுவனங்கள்கிட்ட சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் இருக்கு, கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்ட்ஸ். அது 1 கோடி 2 கோடி இல்லை. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற தேசிய உடைமைப்பாக்கப்பட்ட வங்கிகள், ஆயில் நிறுவனங்கள், இன்னும் வெளிநாட்டுக்கு இந்த ஓஎன்ஜிசி போன்ற மெட்டல் ட்ரேடிங் கார்பரேஷன், ஸ்டேட் ட்ரேடிங் கார்பரேஷன், இதை போல வருடத்திற்கு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை, கோல் இந்தியா லிமிடெட், இதைகள்லாம் இந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸை எங்கே கொண்டு செலவழிக்கிறார்கள்ங்கிற கணக்கு நமக்கு ஒன்றிய அரசு சொல்லுமா? இப்போ நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் இருக்கு, என்எல்சியினுடைய சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதை கொண்டு போய் ராஜஸ்தானிலே கொண்டு போய் செலவழிக்கிறார்கள். நான் பார்லிமெண்ட்ல இருக்கும்போது நானே பேசியிருக்கிறேன். இதை போன்ற தகவல்கள் நிறைய நடக்கிறது. இதை போன்ற நமக்கு தகவலே இல்லாமல் வல்லபாய் பட்டேல் சிலை இருக்கு பாருங்க, குஜராத்தில் வைத்த சிலை. அந்த சிலைக்கு இந்தியன் ஆயில் நிறுவனம் தன்னுடைய கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்ட்ஸ்ல இருந்து கொடுக்குது. இது போக திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஃபண்ட்ஸ் இருக்கு. அதான் இப்போ நான் சொன்ன உதாரணமா ஸ்போர்ட்ஸ் இருக்குன்னு வச்சுங்க. இந்த ஸ்போர்ட்ஸுக்கு ஒன்றிய அரசு பட்ஜெட்ல ஒரு 2500 கோடி ஒதுக்குது. இந்த 2500 கோடி ஒதுக்குன உடனே முதல்ல என்ன செய்யறாங்கன்னா 700 கோடியை தூக்கி குஜராத்தில் கூட்டுறாங்க, 500 கோடியை தூக்கி யூபியில கொடுக்குறாங்க. 1300 கோடி ஆச்சா? இன்னொரு 1200 கோடி கையில் இருக்கிறது தான் எல்லா மாநிலங்களுக்கும். இதுல தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கிடைச்சதுன்னா 35 கோடி கிடைச்சது. இது என்ன அதிசயம்னு கேளுங்க. இப்போ நடந்து முடிந்த ஒரு பெரிய இன்டர்நேஷனல் கேம்ஸ் நடந்தது இல்லை, அதில் நம்முடைய இந்திய வீரர்கள் நிறைய போய் மெடல்களை வாங்கி கொண்டு வந்தார்கள். தமிழ்நாட்டு வீரர்கள் 40லிருந்து 50 மெடல்கள் வாங்கினார்கள். ஆனால் குஜராத்திற்கு ஒரு மெடல் கூட கிடையாது, உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு மெடல் கூட கிடையாது. ஆனால் ஸ்போர்ட்ஸுக்கு ஒன்றிய அரசு கொடுத்த நிதி அங்க குஜராத்துக்கு 750 கோடி. 750 கோடி குஜராத்தில் எந்த ஸ்போர்ட்ஸுக்கு அவங்க செலவழிச்சாங்க? இதை போல பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றாக நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அதாவது அவர்கள் போடுகிற திட்டங்களுக்கு அவங்க எப்படி கைட்லைன்ஸ் போடுவாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு ஹையர் எஜுகேஷன் வச்சுங்க. ஹையர் எஜுகேஷனுக்கு இன்றைக்கு மத்திய அரசினுடைய இலக்கு என்ன, ஒன்றிய அரசுடைய இலக்கு என்ன என்று சொன்னால் 2035 அப்போ அவங்க 35% பள்ளிகளிலிருந்து வெளியே வருகிற மாணவர்கள் உயர்கல்விக்கு போகணும். அதற்கான இலக்கை நோக்கி அவர்கள் பணத்தை ஒதுக்குகிறார்கள். ஆனால் தமிழ்நாடு ஏற்கனவே நம்ம கிராஸ்ட் 50%. அப்பொழுது என்னவென்றால் அந்த திட்டத்தினுடைய ஒதுக்கீடு நமக்கு வராது. அதை போல ஒவ்வொரு அடிப்படையிலையும் அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு நம்முடைய தங்கம் தென்னரசு அவர்கள் இன்னைக்கு மிகுந்த வேதனைப்பட்டு, நம்முடைய முதலமைச்சர் அவருடைய மனம் என்ன எவ்வளவு புண்பட்டு இருக்கிறது என்று நான் அறிவேன். ஏன்னா ஒரு 10-15 நாட்களாக ஒவ்வொரு நாளும்
1000 கோடி 1500 கோடி ரூபாய் செலவுகளுக்கு இந்த தமிழக அரசு தன்னை ஆட்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வந்து பொங்கல் இனாம் வந்து 1000 ரூபாய் கொடுக்கணும், பொங்கல் வருஷாவிடம் கொடுப்பது. இன்னைக்கு வந்து புதுமை பெண் திட்டத்துக்கு வந்து இன்னைக்கு குடும்ப தலைவிகள் திட்டத்துக்கு வந்து 1000 ரூபாய் இன்னைக்கு வந்து பொங்கலுக்கு முன்னால 10ஆம் தேதியே விடுதலை செய்ய வேண்டும். இதை போன்ற ஒரு சூழ்நிலையில இவ்வளவு பெரிய ஒரு தேசிய பேரிடர் என்று, அதாவது சிவியர் டிசாஸ்டர், அதை வந்து இல்லைன்னு சொல்லுவாங்களா? ஏன்னா இந்த 95 சென்டிமீட்டர் மழையை வந்து ஒன்றிய அரசினுடைய எர்த் சயின்ஸ் மினிஸ்ட்ரி வந்து இது இதுவரை நடக்காத ஒரு பினாமினன் என்று சொல்லி இதை பற்றி ஆராய்ச்சி ஆரம்பித்திருக்கிறது. அப்போ இந்திய அரசினுடைய நிர்வாகத்தையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு கொடுமையான பேரிடர். இந்த பேரிடர்ல ஒரு வந்து எத்தனையோ ஆயிரம் மக்கள் இன்னைக்கு வீடு இழந்து, இன்னும் வந்து வெள்ளம் வந்து பல இடங்களிலே வடியவில்லை. ஒன்றிய அரசினுடைய பாராமுகம், நம்முடைய அமைச்சர்கள், அதிகாரிகள், நம்முடைய முழு அரசு நிர்வாக இயந்திரம் இன்றைக்கு வந்து ஒவ்வொரு ஊரிலேயும் போய் நாளும் பொழுதும் தூங்காமல் 24 மணி நேரமும் வேலை செய்தால் கூட முடியாத ஒரு கட்டம். இப்போ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும், வீடு இழந்தவர்களுக்கு வீடு கொடுக்க வேண்டும், வயல்களிலே வெள்ளம் பாய்ந்து மணல் மேடானவர்களுக்கு அந்த வயல்களை சீர்திருத்தி கொடுக்க வேண்டும், பள்ளிக்கூடத்து குழந்தைகளுக்கு புத்தகங்கள் வழங்க வேண்டும். இதை போல வந்து 1000 பணிகள் இன்றைக்கு வந்து மாநில அரசுக்கு இருக்கிறது. இப்போ தேசிய பேரிடர் நிதி 60,000 கோடி வச்சிருக்கிறாங்க. அந்த 60,000 கோடி என்பது எதற்காக? ஒரு சிவியர் டிசாஸ்டர், ஒரு வந்து மாநில அரசினுடைய சக்திக்கு மேல ஒரு டிசாஸ்டர் வந்து விட்டால் அதற்கு வந்து செலவு பண்றதுக்காகத்தான் இன்னைக்கு ஒன்றிய அரசின் கையில் 55,000 கோடியிலிருந்து 60,000 கோடி இருக்குது. இந்த பணத்தை வந்து அவர்கள் வந்து இன்றைக்கு வந்து ஒரு 1000 கோடி ஒரு அட்வான்ஸாக, பிரதமர் இருந்தார், உள்துறை அமைச்சர் வந்தார், ராணுவ அமைச்சர் வந்தார், அதற்கு பிறகு நிதியமைச்சர் வந்தார், எல்லாரும் வந்து வாய் நிறைய பேசினார்களே ஒழிய ஒவ்வொருத்தரும் வந்து பேசுகிற வார்த்தைகளை கேட்டால் நமக்கே வந்து ஆச்சரியமாக இருக்கிறது, இவ்வளவு பேச முடியுமா? ஆனா 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. நமக்கு கொடுக்க வேண்டிய வருடம் கொடுக்க வேண்டிய நிதியை தவிர அவர்களிடமிருந்து ஒரு 10 பைசா அதிகமாக வருவதற்கு வழி இல்லை. நான் கேட்கிறேன், இதை போல ஒரு காலகட்டத்தில் இந்த ஒன்றிய அரசு நமக்கு பயன்படவில்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைப்பார்கள்? இந்த ஒன்றிய அரசுக்கு வந்து நம்ம வந்து வருடக்கணக்கில் லட்சக்கணக்கில் வரி கட்டுகிறோம். இந்தியாவிலே மிக அதிகமாக வரி கட்டுகிற மாநிலங்களிலே தமிழ்நாடு உண்டு. இன்னைக்கு வந்து மகாராஷ்டிராவுக்கு அடுத்தாற் போல எல்லா விதமான வரிகளும், ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், இன்கம் டாக்ஸாக இருக்கட்டும், கஸ்டம்ஸாக இருக்கட்டும், இன்னும் மத்திய அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு சேர வேண்டிய பல்வேறு வரிகளிலே முதல் 3 மாநிலங்கள்னா நிச்சயமாக தமிழ்நாடு முதலாவதாக இருக்கும், 2வதாக இருக்கும், 3வதாக இருக்கும். அதிக வரி கட்டியும் இவர்கள் இப்படி தமிழ்நாட்டுக்கு நிதி பங்கீடு கொடுக்கல, வரி கட்டியும் இந்த நிலைமை ஏன் பிச்சை பாத்திரம் ஏந்தி நிற்கிறோம்னு என்கிற விஷயங்களை முன்வைக்கிறீங்க. எல்லா இடத்துக்கும் குஜராத் கொடுக்குறாங்கல்ல. ஓகே, அதே மாதிரி சிஎஸ்ஆர் ஃபண்ட் இது போன்ற விஷயங்களும் வந்து சரியாக பகிர்ந்தளிக்கப்படணும் அப்படிங்கிற விஷயங்களை முன்வைக்கிறீங்க. திரு கார்த்திகேயன், இப்ப பிஎம் கேர்ஸ் ஃபண்ட்னு வச்சீங்க, 1 மினிட், பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் எடுத்தாங்க. வரேன் தொடர்ந்து வரேன். பிஎம் கேர்ஸ் ஃபண்ட்ல வந்து பேசுவோம் அடுத்த சுற்றுல விரிவா பேசுவோம். திரு கார்த்திகேயன், இப்போ ஒன்றிய அரசு வந்து ஒரு ஃபார்முலாவுக்குள்ளதான் இந்த நிதியை வந்து கொடுக்குறாங்க, டெவல்யூஷன் அமௌண்ட் அப்படிங்கிறது என்கிற பட்சத்தில் இப்போ 12வது நிதிக்குழு என்ன பரிந்துரைச்சதோ அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு ஒன்றிய நிதியமைச்சர் சொல்கிறாங்க. அது நிதிக்குழுவினுடைய பரிந்துரை அடிப்படையில் கொடுக்கப்படும் பொழுது அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற இது பர்சன்டேஜில் தானே டெவல்யூஷன் பண்ண முடியும். அவங்க சொன்ன நம்பர்லாம் ஓகே, பட் என்ன சொன்னதை கொடுத்துருக்காங்களான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ 14வது நிதிக்குழு வந்து பார்த்தீங்கன்னா காலம் 2015லேருந்து 20 வரைக்கும் அவங்க சொன்னது வந்து மாநிலங்களுக்கு வந்து மொத்த கடன், அதாவது வரி வருவாயில் 34% அதுக்கு முன்பு இருந்தது, அதை 42% உயர்த்தணும் என்று 14வது நிதிக்குழு வந்து பரிந்துரை செஞ்சது. ஆனால் அந்த 14வது நிதிக்குழுவோடைய காலகட்டத்தில் அந்த பீரியடுக்கு அந்த 42% கொடுக்க வேண்டியதற்கு ஆக்சுவலாக வந்து கொடுத்தது பார்த்தீங்கன்னா வெறும் வந்து 34% தான். 32லேருந்து 42 உயர்த்தணும்னு சொன்னதுக்கு இவங்க கொடுத்தது 34% தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் 15வது நிதிக்குழுவை வந்து அதை 42% 41% குறைச்சிட்டாங்க, 1%. அதாவது மொத்த வரி வருவாயை மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய அளவை. ஆனால் அந்த 41% கூட 2020-21 நிதி ஆண்டு வரைக்கும் முடிவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொடுத்த தொகைன்றது பார்த்தீங்கன்னா அளவு பார்த்தீங்கன்னா 30% தான் கொடுத்துருக்காங்க. அது இன்னும் சரிஞ்சிருக்கு 4%. இதுதான் உண்மை.
அதில் ஆனால் நீங்கள் மொத்தமாக இருக்கக்கூடிய அந்த பொறுப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா மொத்த செலவு ஒரு மாநிலத்திற்கோ ஒன்றிய அரசுக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா செலவு செய்யும் பொறுப்பு வந்து மாநிலங்களுக்கு வந்து 62% இருக்குது. ஒன்றிய அரசுக்கு வெறும் 38% தான் செலவு செய்யும் பொறுப்பு இருக்குது. ஆனால் 37% மட்டுமே வந்து வருவாயை வந்து பெறக்கூடிய வழிகள் வந்து அதிகாரம் வந்து மாநில அரசுக்கு இருக்குது. மாறாக வெறும் 38% மட்டுமே செலவு செய்யும் பொறுப்பில்லை ஒன்றிய அரசுக்கு, 63% வந்து வருவாயை வந்து பெறுவதற்கான அதிகாரம் இருக்குது. அப்போ அங்கேயே வந்து ஒரு கிராஸ் மிஸ்மேட்ச் இருக்குது. இதை சரி செய்வதற்காகத்தான் நிதிக்குழு வந்து அரசியலமைப்பு சட்டம் விதி 280 படி இதை சரி செய்ய வேண்டும். இந்த இம்பேலன்ஸை சரி செய்யணும். அதிகமாக செலவு செய்ய வேண்டிய பொறுப்புகள் 3இல் 2 பங்கு பொறுப்பு வந்து மாநிலங்களுக்கு இருக்குது. ஆனால் அவர்களுடைய நிதி பெரும் அதிகாரம் வந்து 1 பங்கு தான் இருக்குது, 37% தான் இருக்குது. அதை சரி செய்யணும். அப்போ மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசால் பெறக்கூடிய நிதி வருவாயை பகிர்ந்தளிக்கணுன்றக்காக தான் இந்த பரிந்துரை வச்சது. 32% 42% உயர்த்தணும்னு. அதே போல் இப்போ 41%. இவங்க சொல்கிறாங்க இந்த நம்பர் கொடுத்துருக்கோம். ஆனால் பட்ஜெட் எஸ்டிமேட்டில் நீங்கள் கொடுத்த பேப்பரில் கொடுத்தது பார்லிமெண்ட்டில் தாக்கல் செய்த நம்பர் படி பார்த்தீங்கன்னா 41%க்கு பதிலாக வெறும் 30% தான் கொடுத்துருக்கீங்க. அப்போ 10% பாப்புலேஷன் அடிப்படையில் அந்த பாப்புலேஷன் அடிப்படையில் சென்சஸ் அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடியது இன்னும் குறைவாக வரும். இன்னும் குறையுது நிச்சயமா. அதைத்தான் வந்து அவர் சுட்டி காட்டுறார் திரு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. இந்தியாவுடைய மொத்த ஜனத்தொகையில் வந்து 6% மேல் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. அதில் வந்து 14வது நிதிக்குழுவில் ரெக்கமெண்ட் செய்தது வந்து தமிழ்நாட்டிற்கான ஒதுக்கீடுன்றது 5% மேல். ஆனால் 15வது நிதிக்குழு அந்த புதிய ஃபார்முலா பாப்புலேஷனுக்கு வெயிட்டேஜ் கொடுத்து அதில் மாற்றி அமைத்ததுனால 4.03% தான் வருது. அதுலேயே 1% குறைக்கப்படுது. இப்போ ஆஸ் லேட்டஸ்ட் லாஸ்ட் மந்த் வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய நிதியமைச்சர் KN பாலகோபால் வெளிப்படையாக ஒரு கடிதமாகவே எழுதினாங்க அம்மையார் நிர்மலா சீதாராமனுக்கு. அப்பொழுது என்ன பண்ணாங்கன்னா அவர் குறிப்பாக ஒரு விஷயத்தை சுட்டி காட்டினார். அந்த ஆஃப் பட்ஜெட் பாரோயிங் லிமிட்னு ஒன்று இருக்குது. அதாவது பட்ஜெட்டுக்கு இதுக்கு வெளியில் வந்து பட்ஜெட்டுக்கு வெளியில் கடன் பெறும் அளவை குறைக்கிறேன் அப்படின்ற பேரில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாரோயிங் லிமிட் நான் சொல்றேன் வெளியே கடன் பெறும் அளவை வந்து 4000 கோடி அளவிற்கு குறைத்திருக்காங்க ஒவ்வொரு மாநிலத்திற்கும். அப்போ இது நேரடியாக இங்கன்னா மாநிலத்து மேலே வந்து விடியுது. ஏற்கனவே ஜிஎஸ்டி வந்ததுலேருந்து நீங்கள் எல்லா அதிகாரத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கீங்க. இங்கே வந்து பத்திரப்பதிவு இல்லை ஒரு சில ஏரியாக்கள் மட்டுமே இருக்குது. கமர்ஷியல் டேக்ஸ் இருந்தது மொத்தமாக ஜிஎஸ்டின்னு போயிடுச்சு. அப்போது ஒரு குறுகிய நிதி ஆதாரம் மட்டுமே உள்ள மாநிலங்கள் அதிகமாக செலவு செய்யும் பொழுது அவர்களுக்கு கடன் பெறுவது தான் ஒரே வழி. அதையும் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து எவ்வளவு சாத்தியமோ அவ்வளவு வந்து புதிய திட்டங்கள் ரூல்ஸை இம்போஸ் பண்ணி அதை வந்து அந்த கடன் வாங்கும் அதிகாரத்தை சுருக்குறீங்க. இதில் ஒளிந்திருக்கக்கூடிய இப்ப நம்பர்ஸ் நம்ம பேசுறோம். இதில் ஒளிந்திருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்னா ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் என்பதை முற்றிலுமாக கம்ப்ளீட்டா ஷேட்டர் பண்றது. இதுக்கு நீங்க ரொம்ப நம்பருக்குள்ளே போக வேண்டாம். இந்த 15வது நிதிக்குழு 2020 வருது இல்லையா, அதற்கான டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து அந்த 19 அந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பே தயார் செய்யப்பட்டது. அப்போ யாருமே எதிர்பாராத விதமாக அதற்கப்புறம் வந்து முதல் முறையாக ஒரு புதிய டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸை வந்து 15வது நிதிக்குழுவிற்கு 2வது முறை ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பிரதமர் மோடி தலைமையிலான அரசு வந்து ஒரு கண்டிஷனை போட்டாங்க டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ். அது என்னன்னா 14வது நிதிக்குழுவுடைய பரிந்துரைகளை மறு ஆய்வு செய்வது அப்படின்ட்டு. இதுவரை எந்த ஒரு நிதிக்குழுவுமே முன்பு ஒரு நிதிக்குழு கொடுத்த பரிந்துரையை மறு ஆய்வு செய்யறது. அவங்க கொடுத்தது என்னன்னா அவங்க தான் சொன்னாங்க 32% 42% உயர்த்தணும், அதை மறு ஆய்வு செய்யறேன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க 41% சொன்னாங்களே ஒழிய மாறா என்ன பண்ணாங்க இடையில உள்ளூர அவர்களுக்கு அந்த கடன் வாங்கும் அதிகாரம் அதே போல அது எப்படி செலவு செய்வது அப்படின்ற அந்த பல்வேறு புதிய சிக்கல்களை உள்ள சேர்த்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்கல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி அதாவது சரியாக திறம்பட நிதி மேலாண்மை செய்யணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனை இம்போஸ் பண்ணிட்டு அதற்கான வழிவகைகளை கண்டறியணும்னு நிதிக்குழுவுக்கு வந்து பரிந்துரை செஞ்சுருந்தாங்க இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில். அதில் வந்து நீங்கள் இபியில் வந்து இருக்கக்கூடிய எரிசக்தி துறையில் இருக்கக்கூடிய கடன்களை எல்லாம் சரி செய்வது, அதே போல் பல்வேறு திட்டங்களை வந்து சரி செய்வது. அதில் குறிப்பாக வந்து செக்ஷன் 7 அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் ஒரே ஒரு இது சொல்லுதுன்னா அவர்களுக்கு வந்து இந்த பாப்புலர் ஸ்கீம்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த இலவசம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த திட்டங்களை வந்து சுருக்குவது, அதனால் ஏற்படும் நிதிச்சுமையை குறைப்பது, அதுகளை மறு ஆய்வு செய்வது வந்து அதோடைய ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸாகவே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பண்ணாங்க.
பாதுகாப்பு மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பு. நீங்க சொல்றது சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம், அதுவும் வருது. அதுக்கப்புறம் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ்க்கு வந்து ஒன்றிய அரசு அவங்களுடைய செலவை வந்து குறைச்சிக்கிட்டே வர்றாங்க. அதே சமயம் ஒன்றிய அரசு வந்து நாட்டினுடைய மொத்த பாதுகாப்பு, குறிப்பாக உள்நாட்டு பாதுகாப்பு இருக்கு, புதிய வந்து ஒரு அதில் ஒரு வருவாயை பெறுவதற்கான வழிகளை ஆராயணும்னு சொல்றாங்க. இது நேரடியாக டிவிசிவ் பூல்ல வந்து பாதிக்குது. அப்ப என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து ஏற்கனவே பகிர்ந்தளிப்பதை வந்து குறைச்சு விட்டீங்க. ஒரு 8% 6% இருந்த 2010-11 இருந்த செஷன் சர்சார்ஜ் 28% கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கீங்க. 3,70,000 கோடியாக உயர்த்தப்பட்டிருக்கு. அது 41% பகிர்ந்தளிக்கணும்னு நீங்க கணக்கெடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஏறக்குறைய 1,50,000 கோடிக்கு மேல வருது. அதை எல்லா மாநிலங்களுக்கும் பகிர்ந்தளிக்கணும். ஆனா அதில் அளிக்கிறது இல்லை. அப்போ மாறாக என்ன பண்ணாங்கன்னா, டிவிசிவ் பூல்குள்ள வராதனால இவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறதுனால அப்போ மாநிலங்களுக்கான அந்த வருவாயின்றது வரி வருவாயின்றது கம்ப்ளீட்டா சுருங்கிட்டே வருது. இதற்கூட மாநிலத்திற்கு வரி வருவாயும் இல்ல, கடன் வாங்கக்கூடிய லிமிட்டேஷனும் ரொம்ப கம்மியா குறைச்சிட்டே வர்றாங்க. அப்ப ஃபிஸ்கல் அட்டானமி முழுவதுமாக நேரடியாக பறி போகுது. நீங்க இந்த மாநிலங்கள் வந்து செலவு செய்வதை நிதி மேலாண்மையை வந்து ஆய்வு செய்வதற்கு இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து கொடுக்குற ஒன்றிய அரசு, பரிந்துரைக்கிற ஒன்றிய அரசு, அந்த கண்டிஷனை வந்து ஒன்றிய அரசு எப்படி செலவு பண்றாங்க அப்படின்றத உட்படுத்துறத அந்த கண்டிஷனை சேர்க்கவே இல்லை. அப்போ அவர்களுக்கு அந்த வானலாவ அதிகாரத்தை வச்சுக்கிறது, மாநிலங்களை மட்டும் ஆய்வுக்கு உட்படுத்தி சுருக்கிறது, அவங்களோட நேரடியாக பாப்புலர் ஸ்கீம்ஸ்ன்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய பணம் செலவழிக்கும் அதிகாரத்தையே வந்து நேரடியாக தலையிடுறது. இது அரசியலமைப்பு சட்டத்திற்கே முரணானது. ஆனால் அது போன்ற ஒரு சரத்தை வந்து அவங்க டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல சேர்க்கிறாங்க. பாப்புலர் ஸ்கீம்ஸ்னு சொல்லும்போது அப்போ ஒரு அரசு என்ன திட்டம் தீட்ட வேண்டும் என்பதை நேரடியாகவே வந்து ஒன்றிய அரசு தலையிடுது மாநில அரசுகளுடைய அதிகாரத்தை. அப்ப இது எல்லாத்தையும் வந்து நீங்க அப்பவே ஆரம்பிச்சுட்டாங்க இவங்க எப்படி சுருக்குறது அப்படின்றது. அதனால இது ஒன்றும் புதுசு இல்லை இன்னைக்கு அவங்க பண்றது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா காலமா என்னன்னா, இப்போ ஜிஎஸ்டி வந்ததுல அந்த 5 ஆண்டு காலம் முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ காம்பன்சேஷன் அதை கூட எக்ஸ்டெண்ட் பண்ணனும் தமிழ்நாடு முதல்ல கேட்டுட்டே இருந்தாங்க. அவங்க பண்ணல, அதுவும் கொடுக்கல, கேட்டகரியில ரிஜெக்ட் பண்ணியாச்சு. அப்ப காம்பன்சேஷன் பீரியடும் கொடுக்கல, எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டேன்றப்போ நம்ம காம்பன்சேஷனும் வராது, செஷன் சர்சார்ஜ் ஜாஸ்தியா போயிடுது, உங்க அங்க சேர்த்து வச்சுக்கிறீங்க, இங்க கொடுக்க வேண்டியது கொடுக்க மாட்டீங்க அப்படின்றப்போ டைடு ஃபண்ட்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்போ இது எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா அப்ப உங்களுக்கு வந்து நிதிக்கு எங்க போவாங்க? 63% 68% வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு மாநிலத்துக்கு இருக்கு. ஆனா நிதி ஆதாரம் திரட்ட அதிகாரம் வந்து வெறும் 37% இருக்கும் பொழுது அப்ப நிதிக்கு எல்லாவற்றுக்கும் எங்களை கையேந்த வேண்டிய நிலைக்கு தள்ளிட்டீங்க, பாரோயிங் கட் பண்ணிடுவீங்க, நாங்க பார்த்தா கொடுத்தா உண்டு. அப்போ நேரடியாக மாநிலங்களான அதிகாரத்தை சுருக்குவது இல்ல எந்த அளவிற்கு முடியுமோ குறைப்பது அப்படின்றது தான் இவர்களுடைய அரசியல் நோக்கம். அதை செயல்படுத்தும் விதமாகத்தான் வந்து ஒவ்வொரு முறையிலும் இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகே, விரிவா பேசுவோம். தங்கவரதராஜன், இப்போ வரி அதிகப்படியான வரியை வந்து ஒன்றிய அரசு வசூலிக்கிறது, ஆனால் அதிகப்படியான செலவு மாநில அரசுக்கு இருக்குது. இப்போ நீங்க வசூலிக்கிறதுல 41% தான் இந்த 28 மாநிலங்களும் பிரித்தளிக்கப்படுகிறது. அந்த 41% முழுமையாக பிரித்தளிக்கப்படவில்லைங்கிறது ஒரு குற்றச்சாட்டா இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது ஒரு மாநிலத்திற்கான அந்த ஃபிஸ்கல் அட்டானமி, நிதி சார்ந்த தன்னாட்சி அதிகாரம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து முற்றிலுமாக குறைக்கப்படுகிறது. இது ஒரு மாநிலத்தினுடைய உரிமையை சுருக்கக்கூடிய வகையில் மறைமுகமாக இது போன்ற அட்டாக்ஸை வந்து ஒன்றிய அரசு செய்யுதுங்கிற பார்வையும் வைக்கப்படுகிறது. எனக்கு முன்னாடி பேசின அண்ணன் காங்கிரஸை சார்ந்த பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள் சொன்னது போல, நான் பொய் என்று சொல்லி அன்பார்லிமெண்ட் வேர்டாக அதை பயன்படுத்த விரும்பலை. நானும் அதே அடிப்படையில் இன்றைக்கு மரியாதைக்குரிய மாண்புமிகு மாநில நிதியமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு வைத்த குற்றச்சாட்டாக இருக்கலாம், எனக்கு முன்னாடி பேசின அண்ணன் பீட்டர் அல்ஃபோன்ஸாக இருக்கலாம், இவர்கள் வைத்ததெல்லாம் உண்மைக்கு புறம்பானது நான் சொல்கிறேன். எப்படி சொல்கிறீங்க? அதாவது நாங்கள் கடந்த இந்த இடத்துல நாங்கள் ஒப்பிட்டு தான் பேசியாக வேண்டிய காலகட்டம் நாங்கள் பேசி தான் ஆகணும். 2004 2014 யூபிஏ அரசாங்க கணக்குப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அதை விட நாங்கள் 3 மடங்கு 2.5 மடங்கு நாங்கள் கூடுதல் நிதி தமிழகத்துக்கு தந்திருக்கின்றோம். நீங்கள் இன்றைக்கி வந்து நம்முடைய நேரடி வந்து வருவாய், அதாவது அரசாங்கம் நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்க, அதாவது தமிழகத்திலிருந்து நேரடி வருவாய், அதாவது இன்கம் டேக்ஸ் மூலமாக, அது கார்ப்பரேட் நிறுவனங்கள் மூலமாக வரக்கூடிய டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து தமிழகத்துக்கு வந்து மத்திய அரசாங்கம் வந்த டேக்ஸு 6,24,000 கோடி. அதே மத்திய அரசாங்கம் அதை திருப்பி கொடுத்தது 6,97,000 கோடின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதில் எந்த விதமான பொய்யெல்லாம் கிடையாது. ஒன்று. அடுத்தது அதே போல் நான் ஒரு கேள்வி கேட்டுக்கு நான் ஒரு பதில் சொன்னால் தான் அது சரியாக இருக்கும். அதே போல் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து எஸ்ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டி விஷயத்தில் வருவோம். இப்போ ஸ்டேட் ஜிஎஸ்டியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 100 விழுக்காடு
100 விழுக்காடு அதாவது பார்த்தீங்கன்னா மாநில அரசாங்கு கிடைக்குது. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 36,383 கோடி ரூபாய் முழுமையாக 100 விழுக்காடு தமிழக அரசாங்கம் தான். அதில் அந்த எஸ்டேட்டில் 100% மாநில அரசுக்கு தான் அது அந்த வருவாய் சேரும். அதுபோல் இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் 50 விழுக்காடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது மாநிலத்துக்கு, 50 விழுக்காடு மத்திய அரசாங்கத்துக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஐஜிஎஸ்டி மூலமாக வருவாய் வந்து 32,611 கோடி. அதுபோல் சிஜிஎஸ்டி மூலமாக மத்திய அரசாங்கத்துக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஜிஎஸ்டிலையும் பார்த்தீங்கன்னா அதில் 41% இந்த மாநில அரசாங்கத்துக்கு தான் மத்திய அரசாங்கம் கொடுக்குது. இதில் வந்து மத்திய மாநில அரசுகளுடைய கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் மோடி அரசாக பாரதிய ஜனதா அரசாங்கம் பயணிக்குது. அதனால் இது எந்த விதமான இது இல்லாமல் ஒரு மாநிலம் பின்தங்கினால் இந்தியா வளராது இந்த கோட்பாடுனால எல்லா மாநிலத்து மக்களுக்கு என்ன முன்னேற்றமோ அதை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை வந்துடுறேன். இப்போ சட்டப்பிரிவு 280 பிரிவு படி அமைக்கப்பட்டது நிதி ஃபினான்ஸ் கமிஷன். அது இன்னைக்கு பாஜக அரசாங்கம் அமைக்கப்பட்டதெல்லாம் கிடையாது. அதுக்குன்னு பல சிஸ்டம் எல்லாம் இருக்குது. இது அதுதான் வந்துடுறேன். அதுதான் எந்த பாராமீட்டர் அளவுகோலையும் நான் மாற்றல. நீங்க அண்ணன் பீட்டர் அவர்கள் இங்கே இருக்கிறார், மிகப்பெரிய மூத்த அரசியல்வாதி, மறுக்க மாட்டார் நான் சொல்றேன். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நாடு சுதந்திரம் அடைந்ததுலேருந்து இந்த ஃபினான்ஸ் கமிஷன் என்பது உண்டு. இப்போ இன்னைக்கு வந்து தங்கம் தென்னரசு என்ன சொல்லியிருக்கிறாரு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 2012 நிதி பரிந்துரை கமிஷன் பரிந்துரையில் பார்த்தீங்கன்னா 5 புள்ளி சொச்சு இருந்துச்சு, இன்னைக்கு தமிழகத்துக்கு 4 புள்ளி சொச்சு வந்திருக்குது, உத்தரப்பிரதேஷ் அதெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க அப்படின்றது. அங்கே யோகி ஆதித்யநாத் இருக்கிறதுனால அதெல்லாம் கொடுக்கல. இது பீட்டர் அவர்களுக்கும் மனசாட்சிப்படி தெரியும், நண்பர்களுக்கும் தெரியும். என்ன விஷயத்த 8 கோடி பாப்புலேஷன் இருக்கிற தமிழ்நாடு 24 கோடி டாக்ஸ் கட்டுதுன்னு வச்சுக்கோங்க. 24 கோடி பாப்புலேஷன் இருக்கிற உத்தரப்பிரதேசம் எவ்வளவு டாக்ஸ் கட்டுது? வரப்போற அதான் நீங்க இடைமறிக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன், அந்த அளவுக்குள் என்ன தெரியுமா, இப்ப நீங்க 41 விழுக்காடு மொத்தமாக இருக்கலாம். அது எந்த அடிப்படையில் அந்த நிதி வந்து ஒதுக்கப்படுது என்பது பீட்டர் அவர்களுக்கு தெரியும். என்ன அடிப்படையில், அதாவது அது பாப்புலேஷன் ஒன்று, அதன் பிறகு ஏரியா. உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஊபியா இருக்கலாம், இல்லை வந்து பல்வேறு பார்டர் ஸ்டேட்னு இருக்காங்க, சென்சிட்டிவ் ஏரியா. அந்த ஏரியாவில் இருந்துச்சு சொன்னால் அதுக்கு ஒரு அளவுகள் உண்டு, அதுக்கான நிதி உண்டு, அதை ஒப்பிட முடியாது. இன்னைக்கு வந்து 5% வந்து இன்னைக்கு வந்து தமிழகத்துக்கு குறைச்சிருக்கலாம். ஆனா 1 விழுக்காடு உத்தரப்பிரதேசத்துக்கு குறைஞ்சிருக்கிறத நீங்க நினைவில் கொள்ள வேண்டும். அதனால அங்க இல்ல கிட்டத்தட்ட இப்படிதாங்க. அதாவது எப்படின்னா இந்த இதை தான் மொத்தமா பகிர்ந்து கொள்ளணும். அது வந்து ஒரு டீமா இருப்படி, ஒரு குடும்பத்துல அண்ணன் தம்பி, அது சித்தப்பா மக்கள் இருப்பாங்க, பெரியம்மா மக்கள் இருப்பாங்க. அவர் எந்த அளவுகோல் படி போதோ அந்த பேட்டர்ன்ல தான் இந்த பயணிக்கு வந்து இல்ல சார். எங்க வீட்ல 2 பசங்க தான் இருக்கணும், இவ்வளவுதான் நிலம் இருக்குது, இதுல இவ்வளவுதான் வந்து விவசாயம் பண்ண முடியல, நான் முதலீடு பண்ண முடியும், 2 பசங்களை வச்சு எப்படி நாங்க சம்பாதிக்கணுமோ அப்படி சம்பாதிப்போம் நாங்க கணக்கிட்டு கட்டுப்பாடோட பண்றோம்னு வச்சுக்கோங்க. இதே எங்க பங்காளி 10 பசங்களை வச்சுக்கிட்டு எந்த கட்டுப்பாடும் இல்லாம இருந்துட்டு சரி பங்கு கேட்டா எப்படி கொடுக்க முடியும்? அதுதாங்க சொல்றேன். சிஸ்டம் என்பது ஆரம்பத்தில் ஃபினான்ஸ் நிதி கமிஷன் கொண்ட சிஸ்டம் இப்படி தான் செய்யுது. நீ கேட்கலாம், இது எல்லாமே கூடி அந்த ஃபினான்ஸ் கமிஷன் உறுப்பினர்லாம் சேர்த்து தான் மாத்த முடியுமே தவிர 71 ல இருந்து 2013 280 பிரிவு கான்ஸ்டிடியூஷன் படி கொண்டுட்டு வந்த விஷயம் என்பதை நீங்க மறுக்க கூடாது. இது இந்த மாதிரி ஒப்பிடலாம் கூடாது. இப்ப அந்த சிஸ்டத்தோட நோக்கம் என்னன்னா பாப்புலேஷன் உண்டு, அதே போல ஏரியா, அதே மாதிரி பார்டர் ஸ்டேட்டா இருந்தா அதுக்கு இப்படின்ற ஒரு சிஸ்டம் இருக்கிறப்ப அதன்படி தான் படிக்கணுமே தவிர அந்த ஓட்டையும் பயன்படுத்தி தவறான வாதம் நிச்சயமாக கிடையாது. அதே போல சொல்றேன், இது திரு கார்த்திகேயன் குறுக்கிட விரும்பினாரு. அவர் சொன்னது கரெக்ட்டா வந்து ஒரே ஒரு கேள்வி தான் பேசுறீங்க, நான் குறுக்கிடவே இல்ல. ஒரே ஒரு கேள்வி டேட்டா சொல்லிருக்கீங்க, நான் கிராஸ் செக் பண்ணிக்கணும். சொல்லுங்க கார்த்திகேயன். அவர் 41% வந்து நிதிக்குழு பரிந்துரைச்சிருக்கு, 15வது நிதிக்குழு அப்படினு சொல்றாரு. அதுல ஏன் 30% தான் கொடுக்கப்பட்டிருக்குன்றதா கேள்வி. அது வந்து பட்ஜெட்ல நீங்க சொன்னது இல்லமா, அதாவது ஒரு விஷயம் கிடையாது. அந்த டேட்டா படி தான் இங்க பயிர்க்கப்பட்டிருக்குது. இதுல எந்த விதமான மாற்று கருத்தே கிடையாது. அந்த அளவுகோல் படி தான். இப்ப 41 37 குறைஞ்சிச்சுன்னா அதுக்கு படி தான் போகும். 30 குறைஞ்சிருக்கு. 11% கம்மியா கொடுக்கப்பட்டிருக்கு. 41லயே எனக்கு வரது கம்மி தான் சார். நீங்க 30 குறைச்சு அதுலயும் கம்மியா கொடுக்கறீங்க. இப்ப அதே போல இப்ப அடுத்த 16வது நிதி பரிந்துரை வந்திருக்கு. அதுக்கு தட்ட மாதிரி ஏற்பாடு பண்ணுவாங்க. இதெல்லாம் இவர்கள் வாய்க்கு வந்ததை பேசுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது வந்து மோடியின் மீது, பாஜக மீது தமிழக மக்கள்கிட்ட ஒரு விதமான கலங்கத்தை ஏற்படுத்துகிற இது. இப்போ அதே போல் அண்ணன் பீட்டர் அவர்கள் சொல்கிறேன், பீட்டர் அவர்கள் அண்ணன் சொல்லணும், 2004லேருந்து 2010 பல்வேறு திட்டங்களை நாங்கள் கொடுத்துருக்குறோம். நீங்கள் எங்கே கொடுத்துருக்கீங்கன்னு வஞ்சிக்குதுன்னு சொல்கிறீங்க. 2004 மெட்ரோவுக்கு சொன்னாங்க. இப்போ மெட்ரோவுக்கு வந்து நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். இப்போ நான் பதில் சொல்ல தயாராக
பதில் சொல்ல 8 ஸ்டேட்ஸுக்கு 10,000 கோடிக்கு மேல நிதி கொடுக்கப்பட்டிருக்குது. தமிழ்நாட்டுக்கு வந்து 3,000 கோடி தான் கொடுத்திருக்குது. ஆனால் பயண ஓட்டத்தினுடைய நீளம் வந்து தமிழ்நாட்டுக்கு அதிகம். தமிழ்நாடு அரசு தான் அதுக்கு செலவு பண்ணிக்குது. திட்டங்களை தான் ஒன்றிய அரசு அறிவிக்குது, செலவு தமிழ்நாடு அரசு தான் செஞ்சிருக்குது. இது வந்து தவறான இது. நீங்க கேட்ட அவர் கேட்ட கேள்வி, நீங்க கேட்ட கேள்விக்கு அனுமதித்தால் தான் பதில் சொல்ல முடியும். இப்ப பீட்டர் அண்ணன் வந்து சொல்கிறார் 2004 2014 யூபிஏ கவர்மெண்ட்டில் ரயில்வே திட்டத்துக்கு யூபிஏ கவர்மெண்ட் போன பிறகு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு கொடுத்த வெறும் 856 கோடி தான் ரயில்வே திட்டங்களுக்கு. நாங்கள் இன்றைக்கு 6000, இன்னைக்கு 2023 பார்த்தீங்கன்னா 3000 கோடி ரூபா கிட்ட, இப்போ 6080 கோடி ரூபா இன்றைக்கு மத்திய அரசாங்கம் ரயில்வே திட்டங்களை கொடுத்துருக்குறோம். நான் என்ன கேட்குறேன்னா 2014 மோடி அரசாங்கம் வந்த பிறகு 2014 டில் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மின்மயமாக்கல் எவ்வளோ இருக்குது? 1513 கிலோமீட்டர் மின்மயம் ஆக்கியிருக்கோம். இந்த இடத்துல ஏன் ஒப்பீரன்னு கேட்டால் காங்கிரஸ் ஆண்ட இதுவும் திமுக அமைச்சரும் 10 அமைச்சர்களோடு அங்கே இருந்தாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த மின்மயமாக்கலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் விகிதாச்சார அடிப்படையில் ஒரு ஆண்டுக்கு 189 கிலோமீட்டர் இன்னைக்கு நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு யூபிஏ கவர்மெண்ட்டில் காங்கிரஸ் திமுக ஆண்டப்போது எப்படி தெரியுமா? வெறும் சராசரி 70 தான். இது போல் நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். அது மேலே வழித்தடங்களில் மாற்றுறது, ரெட்டை வழித்தடங்கள் 3 வழித்தடங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 69 கிலோமீட்டர் நாங்கள் வந்து பண்ணியிருக்கிறோம். ஆக இது தேசிய நெடுஞ்சாலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பில்லில் 4900 கிலோமீட்டர், இன்னைக்கு பாஜக ஆட்சியில் இந்த 9 வருஷத்தில் 7000 கிலோமீட்டர் கொடுத்துருக்குறோம். அதாவது பல்வேறு விஷயங்களை செய்திருக்கிறோம். 11 மருத்துவக் கல்லூரி கொடுத்துருக்குறோம். 50,000 கோடி ரூபாய்க்கு மைசூர் சென்னை விரைவு சாலை தந்திருக்கிறோம். இதையெல்லாம் மனதில் வைத்து பேச வேண்டும் என்று இன்னொரு விஷயம் சொன்னார் அண்ணன். இப்போ வந்து பேரிடர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டெவலப் பண்றீங்க, ஆனா எல்லாம் கட்டி கடைசியில வந்து அதானி கொடுத்துருவீங்கன்னு எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க. அதாவது அதானி என்பவர் இந்த நாட்டுடைய தொழிலை சார்ந்தவர். இப்படி நீங்க என்ன கேட்டீங்கன்னா, அதாவது தொழில் சட்டத்துக்கு உட்பட்டு யார் தொழில் செய்யலாம், அதனால செய்யக்கூடாது என்பது இவருக்கு அதானி கொடுத்தா அதானி என்ன தீவிரவாதியா? அதானி சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு தொழில் செய்ய வந்திருக்கிறோம். மற்றபடி அதை செய்வது என்ன தவறு இருக்க முடியும்? ஏன் அப்படி பார்த்தா கேரளத்தில் துறைமுகத்தை வந்து கம்யூனிஸ்ட் அந்த ஒப்பந்தத்தை அதானி தான் கொடுத்துருக்குது, அதை உங்களால் மறுக்க முடியுமா? இப்போ பீட்டர் என்ன கேட்டது, நீங்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு வந்துடுறேன். இப்போ பேரிடர் நிதி சொன்னார் 60,000 கோடி என்பது அது வந்து ஓராண்டுக்கு மட்டும் கிடையாது, 5 ஆண்டுகளுக்கு பல்வேறு மாநிலத்துக்கு. இன்னைக்கு மொத்த இந்தியாவுக்கு பேரிடர் நிதி என்று சொன்னால் அதாவது 8000 கோடி தான். அந்த 8000 கோடியில் இன்னைக்கு மத்திய அரசாங்கம் வந்து இங்கே வந்திருக்குது, வெள்ள செதிப்பை பார்வையிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இப்போ 1700 கோடி கிட்டத்தட்ட பேரிடர் நிதி என்பது மாநில அரசு இருக்குது. அதை தாராளமாக அவங்க செலவு செய்யலாம். அது ஏன் செய்யலை என்பது அவங்கள்ட்ட தான் கேட்கணும். ஒன்று, அதே போல் 800 கோடி ரூபா உடனடியாக 1000 கோடி ரூபா நம்ம வந்து கொடுத்துட்டோம். இன்னொன்று, இப்போ ராஜ்நாத் சிங் வந்து பார்வையிட்டிருக்கார். அந்த தென்பகுதியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து பார்வையிட்டிருக்காங்க. இப்போ பேரிடர் குழு வந்து பாட்டிருக்குது. அவங்க ஆய்வறிக்கை நிச்சயமாக சமர்ப்பிக்கப்படுவது தமிழகத்து என்னவோ அது செய்யும். குஜராத் செஞ்சிச்சு, அந்த ஸ்டேட்டு செஞ்சு அப்படின்றது சொல்வதெல்லாம் முற்றிலும் தவறான விஷயங்கள். நிச்சயமாக தமிழக மக்களுக்கு பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு பேரிடர் மதிப்பை வச்சு மத்திய அரசாங்கம் நிச்சயமாக அதுக்கான நிவாரணமும் மறுகட்டமைப்பு வழங்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரியப்படுத்துகிறேன். சிறிய குறுக்கீட்டுகள் இது வந்து வெள்ளத்துக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுவரை சென்னையிலும் வந்து தென் மாவட்டங்களில் தூத்துக்குடியில் வந்த நிதி வெள்ளத்திற்கு இதுவரைக்கும் 1 பைசா கொடுக்கல. நீங்க ஜூன் மற்றும் டிசம்பர்ல வருடம் கொடுக்க வேண்டிய SDRF-இனுடைய காம்பனண்ட்டை தான் கொடுத்துருக்கீங்க 75%. இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. அதே போல போன வருஷத்துடைய பாக்கியை சேர்த்து வந்து 1600 கோடி சொல்றாரு. இதுவரை வந்து 2100 கோடி தமிழ்நாடு அரசு செலவு பண்ணியிருக்கு. 1486 கோடி சென்னை மற்றும் 4 மாநிலங்களுக்கும், மித்த மாநிலங்களுக்கு இதுவரைக்கும் கொடுத்திருக்க தொகைக்காக மட்டும் அந்த 6000 ரூபாய் கொடுத்ததுக்கு மட்டுமே 2100 கோடி தாண்டிடுச்சு. இது போக வந்து தற்காலிகமான வந்து ரிப்பரேஷன்ஸ் இருக்கு. அதே போல நீண்ட காலத்துக்கு நிரந்தரமாக செய்ய வேண்டிய மீட்பு பணிகளோ இல்ல ரெஸ்டரேஷன் வேலையெல்லாம் இருக்கு. அதற்கெல்லாம் நிதி வேணும்னு தான் கேட்கறாங்க. இது வரைக்கும் NDRFல இருந்து 5 பைசா வரல. ICMT வந்துட்டு போய் ஏறக்குறைய 1 மாசம் ஆச்சு. அப்ப இது வரைக்கும் அந்த கமிட்டி ரிப்போர்ட்டை வந்து அந்த டீம் ரிப்போர்ட்டை சப் கமிட்டி கூட அனுப்பல. அதற்கப்புறம் இன்னொரு கமிட்டி இருக்கு, அதுக்கு தலைமையை வந்து உள்துறை அமைச்சர். அந்த கமிட்டியும் இறுதி செஞ்சதுக்கு அப்புறம் ஒப்புதல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நிதியே வரும். இது வரைக்கும் அந்த ICMT ரிப்போர்ட்டே அங்க அந்த சப் கமிட்டிக்கே போய் சேரவே இல்லை. ஒன்றிய உள்துறை அமைச்சகத்தில் இருக்கக்கூடிய சப் கமிட்டிக்கே போகல. அப்ப எப்பொழுது நிதி வரும்? இங்க மக்கள் எவ்வளவு அல்லோலப்பட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இப்ப செலவு பண்ண தொகை காசு கொடுக்கறதுக்கே 2100 கோடி ஆயிருக்கு. அப்ப காசே கொடுக்காமல் கொடுத்தேன்னு சொல்றது வந்து தவறு. பேசுவோம். திரு கார்த்திகை சிவசேனாபதி, அண்ணன் தம்பிகளுக்குள்ள பகிர்ந்துக்கிறதுல என்ன பிரச்சனை? உத்தரப்பிரதேசத்தை வந்து ஒரு அண்ணனா நினைங்க, இல்லைன்னா தம்பியா நினைங்க என்கிறார் திரு தங்க வரதராஜன். திரு தங்க வரதராஜனாக இருக்கட்டும், திரு அடானி வந்து இங்கே எல்லாத்தையும் வந்து அண்ணன் தம்பியை நினச்சி எல்லாத்துக்கும் பங்கி கொடுத்துருவாருங்களா சொத்தை?
என்ன அவருக்கு வரக்கூடிய வருமானத்தை இன்றைக்கி யாராச்சும் ஒருத்தர், நீங்கள் அழகாக கேள்வி கேட்டீங்க, ஒரு குடும்பத்தில் ஒரு 10 ஏக்கர் பூமி இருக்குது, அதில் வந்து ஒரு 2 பசங்க இருக்காங்க, அதில் ஒருத்தர் வந்து 2 குழந்தைகளை பெற்று நல்லா படிக்க வச்சு அந்த குழந்தைகள், ஒரு பையன் பொண்ணுக்கு எந்த வித வித்தியாசம் இல்லாமல் வளர்த்தி 2 பேர்த்துக்கு ஒரே மாதிரி கல்வி கொடுத்து ஒரே மாதிரி சொத்து கொடுத்து வளர்த்தி எல்லாம் இருக்காங்க. இன்னொரு குடும்பத்தில் பசங்க பிள்ளைங்களுக்கு பயங்கரமான வித்தியாசம், யாருக்கும் கல்வியே கிடையாது, அவங்க சண்டை போட்டு இருக்கிறாங்க, எந்நேரம் பார்த்தாலும் இனப்பிரச்சனையும் மத பிரச்சனையும் சண்டை போட்டு இருக்கிறாங்க, அவங்க முன்னேற்றத்துக்கு போகிறதில்ல, மருத்துவ கட்டமைப்பை உருவாக்குவதில்லை, கல்வி கட்டமைப்பை உருவாக்குவதில்லை, இப்படி இருக்கிறது. நீங்கள் நல்லா கேட்டீங்க ஒரு கேள்வி. இப்போ வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற 10 பேர்த்துக்கும் இந்த குடும்பத்தில் இருக்கிற 2 பேர்த்துக்கும் சேர்த்து அந்த 10 ஏக்கராவை பிரித்து கொடுன்னு யாராச்சும் ஒத்துக்குவோமா? இவங்க பேசுகிறதுல என்றைக்குமே பாஜக பேசுகிறதுல லாஜிக்கே இருந்தது கிடையாது. அப்புறம் அருமை அண்ணன் திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள்லாம் வந்து சபை மரியாதை கருதி பாராளுமன்ற பார்லிமெண்ட்ரி ரெஸ்பெக்ட் கொடுத்து அதை பொய்ன்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் சொல்கிறேன், திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசியது பொய். என்ன காரணம்னு சொல்லி நேற்று சென்னை மேற்கு மாம்பலத்தில் நேற்று சென்னை மேற்கு மாம்பலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசும்போது கூட மோடி ஆட்சியிலே தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு கொடுத்ததாக கூறிய ஒரு நிதியோட கணக்கு சொல்கிறாங்க. அது 2014 வருடத்தில் இருந்து 2023 வருடம் வரை தமிழ்நாட்டுக்கு மொத்தம் 6,96,666 கோடி ரூபாய் நிதியை ஒன்றிய பாஜக அரசு வழங்கியிருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் அதே காலகட்டத்தில் பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு, ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுத்தது பார்த்திங்கன்னா, வரி பகிர்வாக கொடுத்தது 2,88,627 கோடி. அப்புறம் மானியமாக கொடுத்தது 2,58,338 கோடி. அதுபோக வட்டி இல்லாத நீண்ட கால கடனாக சொன்னது கொடுத்தது 6,412 கோடி. என மொத்தம் 6,96,661 கோடி ரூபாய்ன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதை கூட்டி பார்த்தீங்கனாலே 5,53,377 கோடி தான் வருது. அதுலேயே 1.5 லட்சம் கோடி ரூபாய் பொய். எங்கே போய் அவங்க பொய் சொல்லலை? இதில் என்ன போய் அவங்களுக்கு அரசியல் மாண்பு, பாராளுமன்ற மாண்பெல்லாம் தேவைப்படுகிறது? அவங்களுக்கு தெரிஞ்சது 2 விஷயம்தான். தமிழ்நாட்டுக்கு எப்பெல்லாம் வந்திருக்கிறார்களோ அப்பொழுது பொய் பேசுவது, ஆணவமாக பேசுவது. இந்த 2 தவிர நம்ம இப்போ கூட பார்த்தோம், தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய ஒரு பேரிடர் நடந்திருக்கிறது. அதை விட்டு இந்து அறநிலைத்துறை ஜாயின்ட் கமிஷனர் போய் ஒரு கோயிலில் நின்று, இப்படியெல்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கா, இப்படியெல்லாம் அதிகாரி இருக்கீங்களான்னு விசாரணை நடத்தி கொண்டிருந்தார்கள். இதுதான் அவர்களுடைய தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு காழ்ப்புணர்ச்சி. அண்ணன் பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள் இந்த சிஎஸ்ஆர் ஃபண்டிங்கை பற்றி சொன்னாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன். இப்போ நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் நெய்வேலியில் இருக்கிறது. அங்கே வந்து பல வருட காலமாக ஒரு வழக்கம் இருக்கிறது. அதுக்கு யாரெல்லாம் பூமி கொடுத்தார்களோ அவர்களுடைய பசங்க பொண்ணுங்களுக்கு அங்கே வேலை கொடுக்க வேண்டும், முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காமராஜர் ஐயா காலத்தில் இருந்து கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெய்வேலியில் வந்து டைரெக்டாக வட இருந்து இவர்களுக்கு அந்த பாஜகவுக்கு 300 பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்கெங்கே வேண்டுமோ அந்த மாநிலங்களில் இருந்து 2000 பேர்த்த 3000 பேர்த்த, உதாரணத்திற்கு ராஜஸ்தானில் அதே என்எல்சி வேறொரு அங்கே ஒரு அமைப்பு இருக்கிறது, அங்கே வந்து ஒரு 3000 பேர்த்த வேலைக்கு எடுக்கிறது, 2000 பேர்த்து வேலைக்கு எடுக்கிறது. ஒரே மாதம் ட்ரைனிங்னு சொல்லிட்டு அந்த 2000 பேர்த்தையும் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் நெய்வேலிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் ரொட்டீன் டிரான்ஸ்ஃபருங்கிறாங்க. நம்மளுடைய வரிப்பணத்தில் 28% மட்டுமே தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய பாஜக அரசு திருப்பி கொடுக்கிறது. 72% எடுத்துக்கொள்கிறது. ஒன்று, அந்த 28% வைத்து நாம் உருவாக்கக்கூடிய கட்டமைப்பிலும் மறுபடியும் அதில் என்னென்னெல்லாம் சுரண்ட முடியுமோ, எப்படியெல்லாம் நம்மளை ஏமாற்ற முடியுமோ அதை திட்டம் போட்டு லட்சக்கணக்கான கோடிகளை தமிழ்நாட்டுக்கு ஏமாற்றி வருகிறார்கள். பல உதாரணங்கள் கொடுத்து கொண்டே போகலாம். இப்போ சமஸ்கிருதத்துக்கு இவர்கள் வந்து உலகம் முழுவதும் நூற்றுக்கணக்கான சேர் உருவாக்கி இருக்கிறாங்க. ஒன்றிய அரசு அதற்காக பணத்தை கொடுத்திருக்கிறது. ஆனால் ஹார்வர்டு தமிழ் இருக்கைக்கோ டொரண்டோ தமிழ் இருக்கைக்கோ நாம் கேட்ட பொழுது ₹1 கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அன்றைய பாஜக தலைவராக இருந்த அக்கா தமிழிசை அவர்கள், இன்றைய ஆளுநர் அவர்கள் தென்னந்தெளிவாக இன்டர்வியூவில் சொன்னாங்க. பாராளுமன்றத்திலேயே இதையே சொன்னாங்க, தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு அரசு இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் திருக்குறளை கோட் பண்ணுவாங்க, தமிழோட பெருமையை பற்றி பேசுவார்கள். இப்படி இவர்கள் பேசுவது எல்லாமே தொடர்ந்து பொய் மட்டும்தான் இருக்கிறதோ தவிர அது போக எதுவுமே இருக்கிறதில்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூபி, எம்பி இந்த 2 ஸ்டேட் வந்து மிக கம்மியான ஜிஎஸ்டி கட்டக்கூடிய மாநிலம்.
ஆனால் 13வது இடத்திலே மத்திய பிரதேஷ் இருக்கிறது. தமிழ்நாடு 2வது 3வது இடத்திலே மாற்றி மாற்றி இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேஷுக்கு 80,000 கோடி ரூபா அவங்க வந்து ஒன்றிய அரசாங்கம் கொடுத்துருக்கிறது. ஆனால் 3வது இடத்தில் ஜிஎஸ்டி கட்டக்கூடிய தமிழ்நாட்டுக்கு 41,000 கோடி ரூபாய் கொடுத்துருக்கிறது. எங்கே போய் நமக்கு ஓர வஞ்சனை இல்லை, வீரபாண்டிய கட்டபொம்மன் கேட்ட மாதிரி தான், எதற்கு கட்ட வேண்டும் வரி, எங்களுக்கு என்ன செந்தாய். ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு திட்டத்திலையும் அது வந்து மெட்ரோ கொடுப்பதாக இருக்கட்டும், ஒரு பேரிடர் வருகிறது, குஜராத்துக்கு ஓடி சென்று முதல்வர் அவர்கள் பிரதமர் அவர்கள் பார்க்கிறார்கள், உடனடியாக 1,500 கோடி 2,000 கோடி சாங்ஷன் பண்றாங்க. இப்போ இன்னைக்கு வந்து நீங்க யூபி எடுத்துட்டீங்கன்னா, இந்திய ஒன்றியம்ங்கிற இந்த நிலப்பகுதி எல்லாத்துக்குமே பொதுவானது. ஒரு நிலப்பரப்புக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். இப்போ நமக்கு நேச்சுரலாவே வந்து போர் டாக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அது வந்து மத்தியில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு இருக்காது. அப்ப எல்லாருமே அதை பகிர்ந்து தானே ஆகணும். இந்த அட்வான்டேஜ்ல இருக்கக்கூடிய இதுல நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணம் அட்வான்டேஜ் இல்லாத ஒரு மாநிலத்துக்கு போகணும் இல்லையா? இல்லை, அப்படி இல்லைங்க. நீங்கள் ஃபெடரல் சிஸ்டமை கரெக்டாக எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ அமெரிக்கா நாடு யூஎஸ்ஏவோ யூகேவோ எடுத்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காலே இந்த பிரச்சனைகள் இருக்கிறது. இப்போ கலிஃபோர்னியா மாநிலத்திலிருந்து அதிக வரி பணத்தை ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து வாங்குதுன்னு சொல்லி கலிஃபோர்னியா மாநிலத்திலே பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் ஈஸ்ட் கோஸ்ட் அமெரிக்கா, வெஸ்ட் கோஸ்ட் அமெரிக்கா எடுத்துட்டிங்கன்னா அவங்க பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்போ ஈஸ்ட் வெஸ்ட் ரெண்டுமே. என்ன காரணம்னா, அது லிபரல் ஸ்டேட்டு, மிக அற்புதமான ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய மாநிலம்னு சொல்லி வேறு மாநிலங்களிலிருந்து மக்கள் அங்கே செல்கிறார்கள். ஆனால் நம்ம இந்திய நாட்டில் மட்டும் யூனிக்கான பிரச்சனை இருக்கிறது. என்ன அதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் லிபரல் ஸ்டேட்ஸு, ரைட் விங் திங்கிங் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸு, எந்த விதமான சமூக நீதி இல்லாமல், கல்வி இல்லாமல், மெடிக்கல் ஹெல்த் கேர் இல்லாத மாநிலங்களிலிருந்து தமிழ்நாடு போன்ற, தெலுங்கானா போன்ற, ஆந்திரா போன்ற, கேரளா போன்ற, கர்நாடகா போன்ற, மும்பை மகாராஷ்டிரா பகுதிக்கு போன்ற மாநிலங்களுக்கு வருகிறார்கள். ஆனால் வரி ஒதுக்கீடு அதுக்கு தகுந்தபடி இந்த சமூக நீதி கட்டமைப்பை அதிகப்படுத்துவதற்கு, கல்வி கட்டமைப்பை அதிகப்படுத்துவது நம்ம தான் பார்த்தோமே. அதுக்கெல்லாம் எதுக்குமே கொடுப்பது இந்த மாநிலங்களுக்கு அதிகமாகிறது கிடையாது. ஆனால் அமெரிக்காலேயோ யூகேலேயோ, அமெரிக்காவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாவாக இருக்கட்டும், இந்த பக்கம் இந்த கோஸ்ட்டில் இருக்கக்கூடிய நியூயார்க் ஸ்டேட்டு, ஆல் த ஈஸ்டர்ன் வெஸ்டர்ன் ஸ்டேட்ஸு, டெவலப்டு ஸ்டேட்ஸ் அத்தனைக்குமே வரி ஒடுக்கீடு அதிகமாகி கொண்டே போகிறது. மக்கள் இங்கே வருகிறார்கள், வாழ்வாதாரம் பெறுகிறது. ஆனால் நம்மளது வைஸ் வெர்சாவாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த டாக்ஸ் ஸ்டேட்ஸ் விச் ஆர் டூயிங் பெட்டர் ஆர் டாக்ஸ்ட் மோர் அண்ட் தே ஆர் கிவன் அ லெசர் ஷேர் இன் த ரெவென்யூ. இதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. இதை பேசினா இவங்க பேட்ரியாட்டிசம், ஆன்டி இந்தியன் வாயடைக்கத்தான் பார்ப்பார்களோ தவிர நமக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நினைக்கிறீங்க. பாப்புலேஷன் வந்து நிதிக்குழுல ஒரு பாராமீட்டரா இருக்கிறது வந்து மிகப்பெரிய தவறு. அது மிகப்பெரிய தவறு. திட்டம் போட்டு அதை செய்து வருகிறார்கள். அதுதான் அதில் இருக்கு. திரு நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் பிரதமராக இருக்கும் பொழுது எவ்வளவு தூரம் இதை பற்றி பேசியிருக்கிறார். டாக்ஸ் டெவல்யூஷனை பற்றி பேசியிருக்காரு, நீட்டை எதிர்த்திருக்கிறார், ஜிஎஸ்டி எதிர்த்திருக்கிறார். இன்னைக்கு யூடியூப்ல இந்த ஸ்பீச் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு அதே ஜிஎஸ்டியை வாங்கி வைத்துக்கொண்டு தமிழ்நாடு போன்ற புரோகிரசிவ் மாநிலங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. இப்போ நீங்கள் கேட்டீங்க பாருங்க ஒரு கேள்வி, ஒரு பங்காளி வீட்டில் 2 பேர் இருந்தால் எப்படின்னு. அதே தான் கேள்வி. இவர்கள் வந்து அந்த விவாதத்துக்கு வராமல், இப்போ பாஜகவில் பேசின சகோதரர் கூட அந்த டேட்டாவுக்குள்ள எதுவுமே கொடுக்காம 40% 42% கொடுத்துருக்கணும், இல்லை 30 தான் கொடுக்குறீங்கன்னு திரு கார்த்திகேயன் அவர்கள் கேட்டதுக்கு கூட எந்த பதிலுமே கிடையாது. ஏன் கொடுக்குறோம்? அதாவது டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸை மாற்றியதே இந்த ஒன்றிய அரசு தான், இந்த பாஜக அரசு தானோ தவிர டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் 15th ஃபைனான்ஸ் கமிஷனுக்கு வேறு மாதிரி இருந்தது. அதை மாற்றியது இவங்க பாப்புலேஷன் 1971 பாப்புலேஷனை பேஸ் பண்ணி மாற்றி அங்கே இருந்ததை மாற்றி கொண்டு வந்து எந்த மாநிலத்தினுடைய பாப்புலேஷன் ஏறிக்கொண்டு போகிறதோ அந்த மாநிலங்களுக்கு நம்மை போன்ற மாநிலங்களுடைய வரி பணம் செல்கிறது என்பதுதான் அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடுமையை. ஓகே, குறுக்கிட விரும்பினீங்க ஷார்ட்டா? இல்லை, 2 விஷயம். அது சரி, நான் அடுத்த கருத்தில் பேசுகிறேன். இல்லை, ஒன்று சொன்னார். இப்போ சிஎஸ்ஆர் ஃபண்டை பொறுத்தளவு நிச்சயமாக பல பகுதியில் எங்கே தேவையோ அதை பயன்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. அது நடைபெற்றுட்டு தான் இருக்குது. யார்ட்டையும் கேட்கலாம், அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. அப்படி பார்த்தா பீட்டர்னு கூட சொன்னார், ஏன் இங்கே பாருங்க, இங்கே வரக்கூடிய சிஎஸ்ஆர் வந்து ராஜஸ்தான் போகுதுன்னு.
நீ கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு மாநிலம் கிடைக்கக்கூடிய சிஎஸ்ஆரை வந்து முழுமையாக பயன்படுத்தணும். அது பல்வேறு மகாராஷ்டிராவாக இருக்கலாம், உத்தரப்பிரதேசம் இருக்கலாம், எல்லாமே டெல்லி வந்து சேர்ந்து அதன் மூலமா பயன்படுத்தும். அதனால இது போன்று பிரிவினை பேசுவது சரியாக வேட்டை எடுத்துட்டு ஜிஎஸ்டின்னு ஒன்று அறிமுகப்படுத்துறீங்க. ஒரு 5 வருஷத்துக்கு அதுக்கு காம்பன்சேஷன் கொடுங்கன்னு சொன்னா நடுவுல 2 வருஷம் லாக்டவுன் ஆயிடுச்சு. அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு ஒரு ஸ்டேட் கேட்கும் பொழுது அது நியாயமா கொடுக்கப்படணும்ல. என்ன வரி வருவாய் இருக்குது ஸ்டேட்டுக்கு? 2 விஷயம். நீங்க ஜிஎஸ்டி என்பது இது புதுசா ஒரு வரி என்பதுல வரி என்பதுல ஒரு 3 கட்டமான வரி இருந்துச்சு. அதை எளிமைப்படுத்தி ஒரே ஒரு வரியா கொண்டு வந்து ஜிஎஸ்டி. இது காங்கிரஸ் காலத்தில் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட முயன்று முடியல. அவங்க தான் அதை இது பண்ணது. வாஜ்பாய் அவர்கள் முன்மொழிந்தார், காங்கிரஸ் ஆட்சி நடைமுறைப்படுத்தி முடிச்சிடறேன். அதை வந்து நடைமுறைப்படுத்திருக்கிறோம். ஒண்ணு. இன்னொரு விஷயத்தை பொறுத்தளவு அதனால எளிமையாக்கப்பட்டிருக்குது. ஜிஎஸ்டி வந்ததுனால ஏதையாவது ஒரு பொருளுடைய விலை வந்து டாக்ஸ் கூடி இருக்குன்னு சொல்லுங்க. நிச்சயமாக நீங்க வந்து என்ன சொல்றது, அதாவது வந்து எந்த ஒரு பொருளுக்கும் கிடையாதுங்க ஜிஎஸ்டியை பொறுத்தளவு கிடையாது. நீங்க உதாரணத்துக்கு நீ தோசைக்கு ஏன் கேட்கலாம், அரிசி கிடையாது. ஆனா அதை பயன்படுத்தக்கூடிய ஆயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா டாக்ஸ் உண்டு, ஜிஎஸ்டி வரி உண்டு. அந்த அடிப்படையில் தான் வருமே தவிர நிச்சயமாக எதுக்குமே ஜிஎஸ்டி வந்த பிறகு ஒரு பொருள் கூட உயரவில்லை என்பது எங்களுடைய இதை தான் நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன். அப்புறம் மெட்ரோ விஷயம், அவர் கடனை பத்திலாம் சொன்னாரு. கடன் விஷயத்தை நான் பிறகு வரேன். கடன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தமிழ்நாடு வந்து 8,30,000 கோடி தத்தளிச்சிட்டு இருக்குது. இந்த 3 வருஷத்துல மட்டும் பாத்தீங்கன்னா 2,60,000 கோடி கடன் வாங்கியிருக்கீங்க. அதனால கொடுக்க வேண்டிய வரி பகிர்வு கொடுக்கலனா எங்க தான் இலவச அரசியலை நீங்கள் உங்களுடைய இலவச அரசியலை நீங்க உங்கள் வாக்கு வங்கிக்காக இலவச அரசியலை விட்டுருங்க. நீங்க அதே போல சொன்னார் சகோதரர் ஆயுஷ்மான் பாரத்ங்கிறது உங்களுடைய திட்டம் தானே. வெஸ்ட் பெங்கால்ல ஏன் அதை ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க. மாநிலத்துல சில கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா எங்க அதை நிறைவேற்றணும்னா மத்திய அரசாங்கத்துக்கு நல்ல பேர் கிடைச்சிடும், மோடி அவருக்கு நல்ல பேர் கிடைச்சதுன்னு அந்த மாநில மக்களை வஞ்சிக்கிறாங்க. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஒத்து போனால் தான் அந்த பணத்தை வந்து அவர்கள் வந்து செலவழிக்க முடியும். இது வந்து ஃபெடரலிசத்திற்கு எதிரான திணிப்பு. அதாவது கூட்டாட்சி பாஜக ஆளாத மாநிலங்கள்ல நிதி அடிப்படையிலும் திணிக்கப்படுகிறது. பிஸ்கல் ஃபெடரலிசம் இல்ல, அவர்களுடைய அட்டானமி குலைக்கப்படுகிறது. அதுதான் சொல்றேனே, அது வந்து அதுக்கான தவறான குற்றச்சாட்டு, ஆதாரமற்ற குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. இந்த மாதிரி கிடையாது. இப்ப இந்த கேள்வியை போய் மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி கேட்கணும். ஏமா மத்திய அரசாங்கம் 5 லட்சம் ரூபாய்க்கு நல்ல ஒரு மருத்துவ திட்டத்தை கொண்டு வருது இலவசமா அப்படின்னு அங்க கேட்கணும். நிச்சயமாக இதுல என்ன அந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அவ்வளவு சிறப்பான திட்டத்துல தான் செத்து போனவங்களுக்கு எல்லாம் வந்து மருத்துவம் பார்த்தோன்னு சிஏஜி ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. அதற்காகத்தான் அந்த சிஏஜிஆர் அந்த ஆபீஸ்ல இருந்த 2 பேர் ப்ரிமெச்சோராக ரொம்ப ஏர்லியாகவே டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டார்கள். அது மட்டும் இல்லை, இவர் சொல்கிற திருப்பி வந்து ஐஜிஎஸ்டி கொடுத்துருக்கு, சிஜிஎஸ்டி கொடுத்துருக்கு, எஸ்ஜிஎஸ்டி கொடுத்துருக்குன்னா அது கொடுத்தா ஆகணும். ஸ்டேட்டோட காம்பனண்ட், சென்ட்ரோட காம்பனண்ட். நீங்க உங்களுக்கு டிவிசிவ் பூல் வர்றத கேள்வியே வந்து டிவிசிவ் பூல்ல சொல்ல இல்ல 2 கேள்வி. அவங்க ஒரு விஷயம் சார், மெட்ரோல எல்லாருக்கும் 10,000 கோடிக்கு மேல கொடுத்தது ஏன் எங்களுக்கு 3,000 கோடி தான் கொடுத்தாங்கன்னு கேட்டாங்க. இன்னொன்னு 41% இருக்கக்கூடிய டிவிசிவ் பூல்ல கொடுக்க வேண்டியதை 30% தான் கொடுத்தீங்கன்னு நீங்க கொடுத்த டேட்டா பாராளுமன்றத்தில். அப்போ இல்ல 30 தான் கொடுத்திருக்காங்க. அப்போ அந்த டேட்டாவுக்கு என்ன பதில் இருக்குதுன்னு கேட்டா, இது வரைக்கும் கொடுக்கலன்னு கேட்டா அதுக்கு பதிலே இல்லை. ஆனால் நான் இவ்வளவு மொத்தம் கொடுத்துட்டேன்னு சொல்லி எண்ணிக்கையில் பின்னாடி ஒழியக்கூடாது. 5.07% 4.03 குறைக்கும் பொழுது 1% குறைக்கிறீங்க 14லேருந்து 15வது நிதிக்குழுவுக்கு நடுவில். அப்போ அதாவது இந்த டிவிசிவ் பூல்லேருந்து தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய விகிதாச்சாரத்தை சொல்கிறேன். அப்போ 1% வந்து வரி வருவாயை தமிழ்நாட்டிற்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வரி வருவாயை ஒன்றிய அரசு வந்து நிதிக்குழு பரிந்துரை அடிப்படையில் குறைக்கும் பொழுது அதுக்கு எங்கேருந்து போய் ஃபண்டு மொபிலைஸ் பண்ணுறது? இல்லை வந்து நான் என்ன கேட்குறேன், இலவசம் கொடுத்துறாங்க. இப்போ 5 வருஷத்துக்கு 80 கோடி பேருக்கு வந்து 2 லட்சம் கோடிக்கு வந்து தானியங்கள் கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்கீங்களா பொது விநியோக திட்டத்தில்? அது எப்படி வந்துச்சு? அதே ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்ட அரிசி கொடுங்கன்னு சித்தராமையா அவர்கள் வந்து கர்நாடகாவில் கேட்டதற்கு கொடுக்க முடியாது என்று இலவசம் என்று சொன்ன நீங்கள் இங்க வந்து இப்போ ஒன்றிய அரசு வந்து மத்திய பிரதேசத்தில் எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு 80 கோடி பேருக்கு 2 லட்சம் கோடிக்கு கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்கீங்களா? அது ரேவடி கல்ச்சர் வராதா? அதாவது கர்நாடகா கேட்டா எஃப்சிஐல வந்து இருக்காது, கிரெயின்ஸ் இருக்காது. இல்ல அரிசி இருக்கு. அது எதுக்கு தெரியுமா கொடுக்கறேன்னாங்க, தனியார் ஆலைகள்ல எத்தனால் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு கொடுக்கறேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு மாநில அரசு பொது விநியோக திட்டத்திற்கு கேட்டதுக்கு அரிசி கொடுக்கல. அந்த கரீப் கல்யாண் யோஜனா திட்டத்தில் என்பது ஒரு மாநிலத்துக்கு என்னெல்லாம் கொடுக்குமோ அதை தான் கொடுக்க முடியும், அந்த அடிப்படையில் தான் கொடுக்க முடியும். பாக்கினா மாநில அரசு வாங்கி தான் ஆகணும். நீங்க மாநிலத்துல அவங்க கட்சி காசு வச்சிருக்காங்க, மக்களுக்கு தான் கொடுக்கறாங்க. காசு கொடுக்கறேன் தாங்கன்னு கேட்டாங்க எஃப்சிஐல. நாங்க காசு கொடுத்தறோம், மார்க்கெட் ரேட் கொடுக்கறோம் தாங்கன்னு கேட்டாங்க. நான் சொல்றேன், அவங்க காசு கொடுத்து ப்ரொக்யூர் பண்றாங்க. நம்ம ப்ரொக்யூர்மென்ட் பண்ணாலும் நீங்க பல நாட்டுகளுக்கு நம்ம நிறைய சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அதுல நடைமுறை சிக்கல் நிறைய உண்டு. எத்தனால் தயாரிக்கிறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சார் அந்த அரிசி. அது ரெகுலரா கொடுக்கறத நிறுத்த முடியாது. அடிஷனலா இல்ல ரெகுலரா கொடுக்கிறது கிடையாது. அந்த காலகட்டத்துல
அதை வந்து உடனடியாக இது பண்ண முடியாது. நிறுத்த ஒரு பகுதி கொடுத்திருக்கத உடனடியாக ஸ்டாப் பண்ண சரி, வர, முடியாது. வர. சாப்பாட்டுக்கு கொடுக்கணும், மக்களுக்கு பொது விநியோக திட்டத்துல கொடுக்கணும்னா அதற்கு கொடுக்க அந்த முடியாது. அடிப்படையில தான் தவிர எத்தனை நாள் தயாரிப்பதற்கு கொடுப்பேன்னு ஒரு ஒன்றிய அரசு சிவசேனாபதி சொல்லுது. குறிப்பிட்டு இதுல வருகிறாரு. நியாயம் சார் ஷார்ட்டா, நான் அதுக்கப்புறம் ராம் கிட்ட வரேன். ஷார்ட்டா ப்ளீஸ். அதாவதுங்க, செய்தியாளர் சந்திப்பப்போ திருமதி நிர்மலா சீதாராமன் சொன்னதுக்கு திரு தங்கம் தென்னரசு அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் 29 பைசா தான் தமிழ்நாட்டுக்கு திரும்பி வருகிறதுன்னு சொல்லி. அதே மாதிரி எடுத்துட்டிங்கன்னா 2014 2023 வரை உத்தரப்பிரதேஷ் மாநிலம் 2,23,000 கோடி தான் கொடுத்துருக்கிறது. ஆனால் உத்தரப்பிரதேசுக்கு மறுபடியும் திருப்பி இதே பீரியடில் கிடைச்சிருக்கிறது, கொடுத்தது 2,23,000 கோடி, திருப்பி கிடைத்திருக்கிறது 15,35,000 கோடி. இது எந்த விதத்தில் நியாயம்னு சொல்லுங்கள? கொடுத்ததை விட 7.5 மடங்கு 8.5 மடங்கு, 1 ரூபா கொடுத்தா திருப்பி 8 ரூபா கொடுக்குறாங்க உத்தரப்பிரதேசுக்கு. எந்த விதத்தில் நியாயம் இது? முந்தா நேத்து உத்தரப்பிரதேசில் அயோத்தியாவில் 10,000 கோடி ரூபாய்க்கு ரயில்வே ஸ்டேஷன் ஏர்போர்ட்னு பண்றாங்க ஒன்றிய அரசு செலவு செய்கிறது. தவறுனா நீங்க எப்படி தவறுன்னு சொல்லுங்க. இல்ல நான் திரு தங்க தங்கராஜன் அவர்களே, தவறுனா எப்படி தவறுன்னு சொல்லுங்க. நான் டேட்டாவோட சொல்லிட்டு இருக்கேன். உத்தரப்பிரதேச நான் டேட்டாவோட சொல்லிட்டு இருக்கேன். அதே 11 மருத்துவமனைகள் உத்தரப்பிரதேசுக்கு ஏங்க நான் திருப்பி திருப்பி தமிழ்நாட்டுக்கு கொடுத்ததே சொல்றேன் கேளுங்க. தமிழ்நாட்டுக்கு கொடுத்ததே சொல்றேன் கேளுங்க. நீங்க என்ன பண்றீங்க? தமிழ்நாட்டுக்கு கொடுத்தது நான் சொல்றேன் பேசுறீங்க. நீங்க பிரிவினை பேசுறீங்க. 8 கோடி மக்கள் 7 கோடி மக்கள் தமிழ்நாட்டுல சொன்னா அங்க 24 கோடி பிரிவினை எல்லாம் பேசுறீங்க. நீங்க அந்த குறைக்க சொல்லி தானே சார். இல்ல இன்னொன்னு நீங்க என்ன கேக்குறீங்க? இந்த பிரிவினைவாதத்தை வைக்கிறீங்க. நீங்க என்ன கேக்குறீங்க? அப்பனா பாப்புலேஷன் கிரைட்டீரியா வைக்கப்படுதா? பாப்புலேஷன் கிரைட்டீரியா வைக்கப்படுது. அதே போல அது பார்டர் ஸ்டேட் இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் கிரைட்டீரியா வைக்கப்படுது. ஃபிஸ்கல் பாலிசி இல்ல 2011 அடிப்படையில வந்து நீங்க இப்ப வந்து குறைச்சு வச்சிருக்கிற ஒரு மாநிலத்தின் பாப்புலேஷன் குறைக்கிறதுக்கு எவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவ்வளவு செலவு பண்ணிருப்போம், மருத்துவத்திற்கு கட்டமைப்புக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கு ஒரு மாணிலம். அந்த மாநிலம் முட்டாளா? நீங்க இப்ப உதாரணத்துக்கு கேட்டீங்க, நீங்க செஸ் வரி பத்தி கேட்டீங்க. இப்ப 57,557 செஸ் வரி 57,587 கோடியை எதுக்கு தமிழ்நாடு செஸ் வரி? அந்த செஸ் வரியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 37,965 கோடி ரூபாய் தேசிய நெடுஞ்சாலைக்கு தான் தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்குது. அதே போல 11,316 தமிழ்நாட்டுல பள்ளிக்கூடங்கள் கட்டுறது கொடுத்திருக்கிறோம். தேசிய நெடுஞ்சாலைங்கிறப்ப தமிழ்நாடு மட்டுமா கிராம வீடு சதவீதத்துல பேசுங்க. நீங்க சதவீதத்துல பேசுங்க. அதெல்லாம் தேவையில்லைங்க. எங்கேயுமே கிடையாது. அதெல்லாம் சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கிறோம். மறைமுக வரி பல்வேறு அதெல்லாம் சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கிறோம். இப்ப குழந்தை மடிக்கணினி சொன்னா எனக்கு அவர் ஏதோ இருக்கிறத படிக்கணும்னு படிச்சிட்டு இருக்காரு. நீங்க மறுக்க முடியாது. ஓகே, திரு ராம்கி, ஒரு மாநிலம் வந்து ஒரு கம்யூனலிசம் இல்லாமல் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸுக்கு ஏற்ற வகையில் ஒரு சமூக நீதி அடிப்படையில் வளர்த்தெடுத்து அது ஒரு பிஸ்னஸ் செய்வதற்கான ஒரு ஏதுவான ஒரு சூழலை அமைச்சு வளர்ந்து நிற்கும் பொழுது இன்னொரு மாநிலம் பாப்புலேஷனை வந்து அதிகப்படியாக வளர்த்தி வச்சுட்டு குறைவான வரி கட்டிட்டு இருக்குது, அந்த மாநிலத்துக்கு எல்லா பெனிஃபிட்டும் போகுதுன்னா வளர்ந்திருக்கக்கூடிய மாநிலம் அதை எப்படி பார்க்கும்? ஒரு ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் பேச வேண்டிய டாப்பிக்கை வந்து நம்ம பொதுவெளியில் விவாதம் செய்வது சந்தோஷமான விஷயம், நல்ல விஷயம் தான், ஆரோக்கியமான விஷயம். என்னாலும் இதில் சொல்லப்படுகிற அந்த நம்பர்ஸ், அந்த பர்சன்டேஜ் இதெல்லாமே வந்து ஒரு பார்வையாளனுக்கு ஒரு பெரிய குழப்பத்தை தான் தருது. நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் வந்து திமுக மத்திய நிதியமைச்சர் சொல்வது பொய் என்கிறது திமுக, மாநில நிதியமைச்சர் சொல்வது பொய் என்கிறது பாஜக. இப்போ இவங்க 2 பேர் பேசுகிறது உண்மையாக அவங்க நிதியமைச்சர்கள் சொன்ன விஷயங்களாகட்டும், அது அவங்க கொடுக்கப்பட்ட விளக்கமாகட்டும், இதெல்லாமே வந்து உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு யாரும் பெரிய அளவில் நிறைய பொருளாதார வல்லுநர்களாக யாரும் கிடையாது. நீங்கள் பாமரனுக்கு எப்படி நீ கம்யூனிகேட் பண்ணுறீங்க அப்படி தான். 2 தரப்புமே வந்து நீங்கள் மேலாண்மையில் முக்கியமான விஷயம் வந்து கம்யூனிகேட் வித் இம்பேக்ட். நீங்கள் அதை இம்பேக்ட் என்னங்கிறதையும் சேர்த்து நீங்கள் கம்யூனிகேட் பண்ணோம். அதை 2 தரப்புமே செய்கிறதில்ல. 2வது, யாருமே நிதி பகிர்வு பற்றி இன்றைக்கி யாரும் பாமர மக்களுக்கு புரியாமலாம் இல்லை. ஒரு சம்சார மின்சாரம் சொல்லிட்டு பெரிய வெள்ளி விழா கண்ட படம் ஆக்சுவலாக. நீங்கள் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச எல்லா குடும்பங்களுக்கும் போய் சேர்ந்தடைந்த ஒரு படம் இது. அந்த படத்தில் வர அம்மையப்பன் கேரக்டர் வந்து அவர் வரட்டு பிடிவாதம் கோபம் எல்லாமே இருந்தாலும் அவர் பக்கம் ஒரு நியாயம் இருக்கிறதை மக்கள் புரிந்துக்கிட்டாங்க. ஸோ அப்படி தான் ஒரு குடும்பம் ஃபங்க்ஷன் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும், ஒரு மிடில் கிளாஸ் படம் இப்படி தான், ஒரு மிடில் கிளாஸோடைய குடும்பத்தில் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மக்களுக்கு புரியும். ஸோ அது இன்றைக்கி ரெலவெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் இதில் வந்து நாங்கள் ஏன் இவ்வளோ கொடுக்குறோம், நீங்கள் ஏன் இவ்வளோ கொடுக்கலீங்கிறதுலாம் ஒரு விதண்டாவாதத்தில் தான் போய் முடியும். இதெல்லாம் கிராஸ் செக் பண்றதுக்கான வெள்ளம் வந்துருச்சு,
எல்லாமே அடிச்சுட்டு போயிருச்சு, உனக்கு டெபாசிட் பண்ணி இவ்வளவு பணம் வச்சிருக்கேன், அதை எடுத்து செலவு பண்ணிக்கோ, அதுதான் பணம் கொடுக்க முடியாது. இல்ல அதுதான் அதை வந்து இப்போ ஒவ்வொரு மாநிலங்கள் ஒரு குடும்பத் தலைவரா நீங்க நினைச்சு பாருங்க. ஒரு குடும்பத் தலைவரா இருக்கும்போது ஒவ்வொரு மாநிலமும் இப்படி போர்க்கொடி தூக்குனா அதை வந்து என்டோஸ் பண்றது யாரு, அக்னாலேஜ் பண்ண போறது யாரு, அதை செய்ய வேண்டிய காங்கிரஸ் சேர்ந்து குரல் வலிக்குது. அப்போ நாங்கள் வந்து இதை வந்து நடைமுறை சிக்கல்லாம் நீங்கள் விடுங்க. அதாவது மாநில அரசு மத்திய அரசுக்கு எப்படிப்பட்ட நிதி ஒதுக்கீடு நடக்கணும் என்ன மாதிரி அதெல்லாம் வந்து அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம அதை தாண்டி நம்ம அரசியல் தான் பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கு நடக்கிற இது வந்து ரொம்ப வந்து ஒரு 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 அசாதாரணமான சூழல் நிலவுகிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் இரண்டு தரப்புமே, அது பாஜக ஆகட்டும் திமுக ஆகட்டும், தொடர்ந்து முன்னிலை வைக்கிறது. அப்போ ஆனால் அதை எங்கே பேசுகிறாங்க அப்படின்னா பேச வேண்டிய இடத்துல பேசுறது இல்லை. இப்போ காங்கிரஸ் குரல் கொடுக்குதுன்னா காங்கிரஸ் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கணும். அவங்க அதானி பற்றியெல்லாம் பேசுகிறாங்க, அந்த சபைக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. ஆனால் மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீடு சரியாக போய் சேரலைங்கிறத தொடர்ந்து குரல் கொடுத்துருக்காங்க காங்கிரஸ் அப்படிங்கிறது ரொம்ப கேள்விக்குறி. ரெண்டாவது, நம்ம எல்லாருமே வந்து ₹1 டெல்லிக்கு அனுப்பிச்சா 29 பைசா தான் வருது அப்படிங்கிறத ஒரு சீமானுடைய இல்ல, அது சீமானுடைய குரல், சீமானுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வேற. நான் வந்து அதை விட கூடுதலான அண்டர்ஸ்டாண்டிங் திமுக போன்ற கட்சிகளுக்கு, திமுக காங்கிரஸ் போன்ற கட்சிகள் ஆட்சியில் இருந்த கட்சிகள், அவர்களுக்கு அந்த அனுபவம் தெரியும். எப்படி நிதி ஒதுக்கீடு நடக்கிறது, அதை எப்படி நம்ம கேட்கணும், எப்படி பெற்று தருவது, அதை பெற்று தந்த நிதியை எப்படி பயன்படுத்துவதெல்லாம் வந்து அவங்களுக்கு அனுபவம் உண்டு. அவங்க ஜஸ்ட் ஒரு சீமான் போன்றவர்களுடைய குரலை வந்து எக்கோ பண்றதோடு நிறுத்திக்க கூடாது. அவங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த அனுபவத்தை அடிப்படையில் அவங்க பேசணும். பிடிஆர் அவர்களும் இதை எழுப்பியிருக்கிறார், திரு தங்கம் தென்னரசும் எழுப்பியிருக்கார். அதை முடிச்சுட்டு வந்து வெளியில வந்து பத்திரிகையாளருக்கு டெல்லியிலேயே அதை பேசியிருக்காங்க. அங்கேயே வந்து பத்திரிகையாளர் சந்திப்புலையும் இது சொன்னாங்க. ஜிஎஸ்டி கவுன்சில் இந்த பிரச்சனை எழுப்பப்பட்டிருக்கு. யார்ட்ஸ்டிக் வந்து 2011 சென்சஸ் படி பாப்புலேஷன் படி கொடுக்காதீங்க அப்படின்னு. யாரும் உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்க வேண்டாம்னு சொல்லலை. அங்கே வறுமை வந்து 37% இருக்குது, பீகாரில் 50% வறுமை இருக்குது, தமிழ்நாட்டில் வந்து 4% குறையாக இருக்குது, கேரளாவில் 1% குறைவாக இருக்குது. யாரும் உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் நிதி கொடுக்க வேணாம்னு சொல்லலை. இங்கே வளர்ந்து வரக்கூடிய மாநிலங்கள் இல்லை வளர்ந்த மாநிலங்கள் ஆஸ்பிரேஷனல் ஸ்டேட்ஸுக்கு அதிகமாக கொடுக்க வேண்டும் என்றது தான் இவங்களோட கோரிக்கை. இவங்களுடைய டார்கெட் வந்து வளர்ந்த மாநிலங்களுடைய டார்கெட்டே வேற மாதிரி இருக்கு. அப்போ நீங்க 9% 10% ஜிஎஸ்டி இல்ல ஜிடிபி கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு மாநிலத்திற்கு அடுத்த கட்டத்தை நோக்கி தொழில் வளர்ச்சி போகணும், 2030க்குள்ள ஒரு $1 trillion எக்கானமி ஆகணும்னு சொல்லக்கூடிய மாநிலத்திற்கு ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய அந்த இன்சென்டிவ்ன்றதோ இல்ல ரைட்ஃபுல்லா கொடுக்க வேண்டிய உரிமைப்படி கொடுக்க வேண்டிய ரைட்ஃபுல் ஷேரே கொடுக்காமல் நிராகரிப்பது இல்ல வந்து புறக்கணிப்பதுன்றது தான் கேள்வி எழுப்புறாங்க. இதைத்தான் ஜிஎஸ்டி கவுன்சிலையும் பேசியிருக்காங்க. ஓகே, திரு பீட்டர் அல்போன்ஸ், ஒன்றிய அரசுக்கும் நிறைய செலவுகள் இருக்கும், அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றாங்க, நாங்க தான் தேசிய நெடுஞ்சாலையெல்லாம் போட்டு கொடுக்குறோம், நாங்க நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணியிருக்கிறோம், நிறைய சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் இருக்கு, இது போன்ற விஷயங்களுக்கு செலவழிக்க வேண்டி இருக்கு. அதே போல மற்ற மாநிலங்கள் வளராத மாநிலங்களுக்கும் கொடுக்க வேண்டியது நியாயமான ஒரு விஷயம் தானே அப்படின்றாங்க. அதாவது இந்த பிரச்சனை வந்து இப்போ நண்பர்கள் பேசுறாங்கல்ல, நம்ம ராம்கி ஒரு நம்முடைய பாஜக நண்பர் எல்லாரும் பேசும்போது விவாதம் இருக்கிறது. நாங்கள் ஒரு கருத்தை சொல்கிறோம், அவங்க ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு இதை யார் சொல்கிறத நம்புறது அப்படின்னு கேட்குறாரு நம்முடைய நடுநிலையாக இந்த வாதத்தில் பங்கு பெற வந்திருக்கின்ற நண்பர். நான் என்ன கேட்குறேன், டிரான்ஸ்பரன்சி வேணும்ல. இப்போது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு காலத்திலையும் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி காலத்திலையும் நம்மகிட்ட வந்து பிளானிங் கமிஷன் இருந்தது. அந்த பிளானிங் கமிஷன் ஒவ்வொரு ஆண்டும் முதலமைச்சரை வந்து கூப்பிடும், முதலமைச்சரோடு உட்கார்ந்து பேசும். நீங்கள் எவ்வளோ பணம் கொண்டு வரீங்க, நாங்கள் எவ்வளோ பணம் தர்றோம் அப்படிங்கிறத விவாதிப்போம். அதற்கு பிறகு 2 பேரும் கையெழுத்து போட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ஆண்டு தமிழ்நாடுக்கு ஒன்றிய அரசு வந்து இவ்வளோ பணம் கொடுக்கறது, ஒன்றிய அரசுக்கு வந்து தமிழ்நாடு வந்து இவ்வளோ பணம் கொண்டு வருகிறது அப்படின்னு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் இருக்கும். அதே மாதிரி ரயில்வே பட்ஜெட்டுன்னு தனியாக இருக்கும். ரயில்வே பட்ஜெட்டு பாராளுமன்றத்தில் வந்து எந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளவுங்கிறது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். ஆனால் இன்னைக்கு வந்து திரு மோடி அவர்களுடைய ஆட்சியில் முதல்ல வந்து பிளானிங் கமிஷனை எடுத்து நிதி ஆயோக்குன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த நிதி ஆயோக் அமைப்பு வந்து என்ன பண்ணுது, அதில் வந்து என்ன வேலை நடக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. அதே போல் ரயில்வே பட்ஜெட்டுங்கிறதையும் டோட்டலாக வந்து நிறுத்திட்டாங்க. இப்போது இதான் நாங்கள் கேட்குறோம். இப்போ நம்ம கார்த்திகேயன் வந்து 2-3 இஷ்யூவை சொன்னார். இப்போ நீங்கள் வந்து இவ்வளவு பணம் வந்து மன்மோகன் சிங் காலத்தில் இவ்வளவு கொடுத்தீங்க, இப்போ இவ்வளோ கொடுக்குறாங்கன்னு கேட்குறீங்களா? மன்மோகன் சிங் காலத்தில் வந்து பெட்ரோலுக்கு எத்தனை % வரி தெரியுமா? பெட்ரோலுக்கு எவ்வளோ வரி, டீசலுக்கு எவ்வளோ வரின்னு தெரியுமா? இன்னைக்கு அதை போல வந்து 4 மடங்கு வரி நீங்கள் வசூலிக்கிறீர்கள். இன்னைக்கு வரி வசூல் வந்து எவ்வளவு கூடி இருக்கிறது, அந்த டேர்ன் ஓவரை பார்க்கணும்ல. 28% டேக்ஸ் வந்து எத்தனை பொருளுக்கு நீங்கள் போடுறீங்க? வீட்டு வாடகை கமர்ஷியல் ரெண்ட்டில் இருந்து இன்னைக்கு ஜிஎஸ்டி இல்லாத சப்ஜெக்டே கிடையாது.
ஆகவே ஈவன் காஃபி சவப்பெட்டிக்கு கூட ஜிஎஸ்டி இருக்கிறது. அந்த போல ஒரு சூழ்நிலையில் எல்லாம் வரி, எங்கேயும் வரி, யாருக்கும் வரி, எதற்கும் வரி என்கிற நிலைமை வந்தப்போ உங்களுடைய கலெக்ஷன் வந்து கூடிக்கொண்டே இருக்கிறது. அந்த கலெக்ஷன் கூடுவதால் தான் இந்த பணம் வந்து கூடல் வந்திருக்கிறதே ஒழிய எங்களுடைய ஷேர் என்ன, அதுதான் முக்கியம். எங்களுக்கு வந்து நீங்கள் அப்பொழுது என்ன ஷேர் கிடைச்சது, இப்பொழுது என்ன ஷேர் கிடைச்சதுன்னா, அன்னைக்கு வந்து நம்முடைய மாநிலங்களுக்கு வந்து 5.53 கிடைச்சது 12th ஃபைனான்ஸ் கமிஷனில். இன்னைக்கு வந்து 13th ஃபைனான்ஸ் கமிஷன் எவ்வளோ கிடைக்கு, 4.2 தான் கிடைக்குது. ஸோ பெர்சன்டேஜை வச்சு பேசணும், யாருக்கு என்ன பெர்சன்டேஜ் வந்திருக்கு. ஆகவே 100 ரூபாயில் வந்து 40 ரூபா பெருசா, இல்லை 1000 ரூபாயில் வந்து 100 ரூபாய் பெருசாங்கிறத பார்த்தா 100 ரூபாய் பெரிய அமௌண்ட்டாக தெரியலாம். ஆனால் பெர்சன்டேஜ் எவ்வளவு, இங்கே வந்து 40%, அங்கே வந்து 10%. ஆகவே இன்றைக்கு வந்து ஒன்றிய அரசு வந்து வெறும் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஜக்குலரி தான். இன்னைக்கு வந்து இப்போ நான் என்ன, அவர் என்ன சொல்கிறாரு, கார்த்திகேயன் சொல்கிறார்ல, நீ கொடுத்த பட்ஜெட் இருக்குது, நீங்கள் தாக்கல் செய்த பட்ஜெட் இருக்குது, அதில் ஃபிகர்ஸை பார்த்தா தான் தெரியுது 41% கூட கொடுக்கல, 30% தான் கொடுத்துருக்குறீங்க. அதற்கு முதல்ல அந்த அம்மா பதில் சொல்லட்டும். மூணாவது பட்ஜெட், போன பட்ஜெட்டுக்கு முந்தின பட்ஜெட்டில் அந்த அம்மா கணக்கையே 3 தடவை மாற்றிருக்கிறாங்க. அவங்களுடைய ரெவென்யூ அக்கௌண்ட்டும், ஃபிஸ்கல் அக்கௌண்ட்டும், ரெவென்யூ டெபிசிட்டும், ஃபிஸ்கல் டெபிசிட்டும் 3 முறை வந்து மாற்றின பிறகும் கூட அந்த அண்ணக்கு வந்து டேலி ஆகலை. அப்படித்தான் இருந்தது அவங்களுடைய பட்ஜெட் அக்கௌண்ட்டு. இப்போ கடன் வாங்கிட்டாருன்னு சொல்கிறாரு. இன்னைக்கு ஒன்றிய அரசினுடைய கடன் நிலைமை தெரியுமா? இன்னைக்கு ஒன்றிய அரசினுடைய கடனை வந்து IMF வந்து சொல்லியிருக்கு, 2028 ஒன்றிய அரசினுடைய கடன் வந்து 100% ஆஃப் த ஜிடிபி ஆஃப் இந்தியா. இந்தியாவுடைய ஜிடிபியில் 100% கடனாகவே இருக்கும் என்று இன்னைக்கு IMF வந்து நேற்று வந்து வார்ன் பண்ணியிருக்கு. ஆகவே நீங்கள் வந்து கடனை வாங்கி கொள்றீங்க. எங்களுக்கு என்ன வந்து சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற இந்த நிதி பங்கீட்டு அதிகாரத்தை எங்களுக்கு எதிரான ஆயுதமாக நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். யூ ஆர் வெப்பனைசிங் தி பவர்ஸ் ஆஃப் ஃபிஸ்கல் ஷேரிங் ஃபார்முலா. எந்த மாநிலங்களுக்கு எதிராக? எல்லா தென்னிந்திய மாநிலங்களுக்கு எதிராக. இன்னைக்கு கேரளா வந்து நம்பர் 1 ஸ்டேட் இன் ரெவென்யூ ரியலைசேஷன். அதுதான் வந்து ஒரு ஃபைனான்சியல் டிசிப்ளினில் இந்த பெஸ்ட் ஸ்கோர் இதில் வாங்கணும்னா ரெவென்யூ ரியலைசேஷன், வரி வருவாயை பெருக்குவது. வரி வருவாயை பெருக்குவதில் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற முதல் மாநிலம் வந்து கேரளா. ஆனால் இன்னைக்கு அவங்க நிதி நிலைமை தெரியுமா? அடுத்த மாதம் சம்பளம் போட முடியாது. என்ன நினைக்கிறாங்கன்னா, பாஜகவோடு ஒரு தொடர்பிலே இல்லாத, அரசியல் ஆதரவு இல்லாத மாநிலங்கள் அப்படியே பலவீனமாகி கரைந்து போய் அவர்கள் முழந்தாள்படியிட்டு மன்னிப்பு கேட்பது வரைக்கும் அவங்களுடைய குரல் வலையை நிறுத்த வேண்டும் என்று பாஜக அரசு நினைக்கிறது. இன்னைக்கு தமிழக அரசுக்கு அதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள். இதை வந்து ஒரு வெப்பனைஸ் பண்றாங்க. இந்த ஃபைனான்ஸை கொடுக்கறத ஒரு ஆயுதமாக்கி திராவிட முன்னேற்ற கழக அரசை வந்து டீஸ்டபிளைஸ் பண்ணணும், மக்கள் மத்தியில் அன்பாப்புலர் ஆக்கணும். நீங்க வச்சுக்கங்க, இன்னைக்கு வந்து நம்முடைய முதலமைச்சர் வந்து இன்னைக்கு எத்தனை ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அவ்வளவுத்துக்கும் இன்னைக்கு வந்து குடும்ப தலைவிக்குள்ள 1000 ரூபாய் வந்து 14ஆம் தேதி தான் கொடுக்கணும், 10ஆம் தேதி கொடுக்குறாரு. இவ்வளவு கஷ்டத்திலையும் பொங்கலுக்கு 1000 கோடி கொடுக்குறாரு, வீட்டுக்கு 6000 ரூபாய் கொடுக்குறாரு ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கும். சுதந்திர இந்தியாவில் இது இன்னைய வரைக்கும் எந்த மாநில அரசியலாவது ஒரு பேரிடரில் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 ரூபாய் வந்து மொத்தம் வந்து ஏறக்குறைய 40 லட்சம் குடும்பங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ நான் என்ன கேட்கிறேன், இதை போன்ற ஒரு செயல்படுகின்ற அரசாங்கம், அதுதான் நல்லா சொன்னாரு. யாங்க எல்லாருமே இந்த தென் மாநிலங்கள் வந்து கிடைக்கின்ற வரி வருவாயை மக்கள் நல திட்டங்களாக, அடிப்படை கட்டுமான பணிகளாக, இன்னைக்கு வந்து நல்ல வந்து பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், ரேஷன் கடை, டிரான்ஸ்போர்ட்டு, இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் அங்கே என்ன பண்ணுறீங்க? நீங்கள் அங்கே கோசாலை வைக்கிறீங்க, மற்றபடி நீங்கள் எல்லாம் செலவு பண்ணுறீங்க. இன்றைக்கி வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து இன்றைக்கி நடக்கிற ஒரு பெரிய திருவிழாவுக்கு எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க. அது உங்கள் இஷ்டம், அதை வந்து யாரும் தப்புன்னு சொல்லலை, அது வேண்டான்னு சொல்லலை. ஆனால் எங்களுக்கு வந்து வயத்துக்கே பசியாக இருக்கின்ற போது நீ வந்து உன் அண்ணனுக்கு தானம் கொடு அப்படின்னு சொன்னால் அது எப்படி கொடுக்க முடியும்? இன்றைக்கி வந்து தென் தமிழ்நாட்டில் நார்மல்சி வர்றதுக்கே இன்னும் வந்து 3 மாதம் ஆகும். சென்னையை போன்ற இடங்களில் சாலைகளை பழுது பார்ப்பதற்கு இன்னும் வந்து 1000-2000 கோடி இருந்தால் தான் அந்த சாலைகளை பூரா சரி பண்ண முடியும். இதற்கு பணம் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் எப்படி? ஆகவே தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் வந்து இதை வந்து எங்களுக்கு எதிரான ஆயுதமாக பயன்படுத்துகிறீர்கள். அதான் என்னுடைய முதல் குற்றச்சாட்டு. இன்னைக்கு வந்து இன்னும் ஒன்று சொல்கிறேன், ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டு வருது.
எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் குஜராத்துக்கு கொண்டு போயிருக்கீங்களா? இப்போ இந்த எலான் மஸ்க் இங்கே தானே வந்தார், வந்து எலக்ட்ரிக் கார் தயாரிக்கிறத பற்றி இங்கே தானே பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தார். இங்கே பேச்சுவார்த்தை நடத்துறது தான் இங்கே தான் வசதியாக இருக்குது, ஏன்னா இங்கே நிறையா கார் செய்கிறாங்க, ஆகவே இங்கே தான் அந்த ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கணும்னு பேசிக்கிட்டு இருந்தவர் திடீர்னு குஜராத்துக்கு போயிட்டார். அது எப்படி போகிறார் அவர்? இதை போல எல்லா பெரிய தொழில்களும் குஜராத்துக்கு போய் இந்த தென் மாநிலங்களில் தொழிலுக்கு பெரிய தொழில் முனைவோரோ வருவதில்லையே. அப்படி என்று சொன்னால் நாம் இந்தியாவில் எப்படி பாரபட்சமான நடவடிக்கை எவ்வளவு நாள் இந்த கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் தாங்கும்? அதை தாங்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டாலும் அதற்கு பொறுப்பேற்கணும் மத்திய அரசு. இதை போன்ற நடவடிக்கைகளை தொடர்ந்தால் அவ்வளவுதான் சொல்ல முடியும். அறிவிக்கப்படாத நிதி நெருக்கடியை பாஜக ஆளாத மாநிலங்கள் மீது இந்த ஒன்றிய அரசு திணிக்குதுன்னு சொல்றீங்க. திரு ராம்கே, உங்களுடைய இறுதி பார்வையை முன்வைக்கணும்னு கேட்கிறேன். ஆயுதமாக பயன்படுத்துன்னு சொன்னேன், திணிக்குதுன்னு சொல்லல, ஆயுதமாக பயன்படுத்துதுன்னு சொல்றேன். வெப்பனைசேஷன் ஆஃப் ஆயுதமாக பயன்படுத்துகிறது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. திரு ராம்கே, உங்களுடைய இறுதி பார்வை. தமிழகத்தின் நிதி நிலைமை ரொம்ப கவலைக்கிடமான விஷயமா தான் இருக்குது. கடந்த பட்ஜெட்டில் அது நிதி பற்றாக்குறை 62,000 கோடியிலிருந்து 30,000 கோடியாக குறைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லும்போது அது ஒன்று தான் ஒரு பெரிய ரிலீஃப் ஆகுது. ஆனாலும் கடன் சுமை தொடர்ந்து தான் இருக்குது. ஆனால் இது இந்த கடந்த 3 மாதங்களில் அது உதவித்தொகை, மகளிருக்கான உதவித்தொகை ஆகட்டும், இன்றைக்கி சென்னை வெள்ளம் போன்ற பல்வேறு பாதிகளுக்கு போகிறோமா இன்றைக்கி நமக்கு நிறைய கடன் சுமை இருந்திருக்கிறது. இதில் என்ன விஷயம்னா, நீங்கள் வாங்குறது உள்ள இப்போ நீங்கள் தொடர்ந்து நீங்கள் நிதி கொடுக்கறதை கொடுத்தால் நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறது அது முழுக்க வேறு விதமாக இருக்குது. ஆனால் நீங்கள் தொடர்ந்து இப்போ பொங்கலுக்கு 1000 ரூபாய் இலவசம் அறிவிப்பது கூட நீங்கள் அதை பற்றி எந்த கவலை இல்லாமல் அறிவிப்பது தான் இருக்குது. நீங்கள் இல்லை நாங்கள் இந்த கஷ்டத்துக்கிடையில் கொடுக்குறோம் மாதிரியான ஒரு இதுவுமே இல்லை. அப்போ கொடுத்துட்டே இருப்போம், கடன் சுமை அது மத்திய அரசு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது அதை எப்படி எடுத்துக்கிறது தெரியல. அரசின் கடன் சுமையை குறைக்க முயற்சி செய்வது மாநில அரசின் கடமை. அது இல்லாமல் கவர்ச்சிகரமான திட்டங்களை அவங்க மறுவரையறை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். அதை முதல்ல அவங்க செய்தாக வேணும். அதை செய்யாமல் எதுவுமே செய்யாமல் நம்ம எல்லாத்தையுமே மத்திய அரசு கொடுத்தா நாங்கள் அதை சரி பண்ணுவோம்னு சொல்றது அது சரியான ஏற்றுக்கொள்ள விஷயமா எடுத்துக்க முடியாது. இதை தொடர்ந்து செயல்படுத்தப்படக்கூடாது, அதற்காக கொடுக்க மாட்டோம் அப்படின்றீங்க. ஆனா அயோத்தி போன்ற கட்டுமானங்கள்லாம் நடக்கும். ஜிடிபில 100% வரைக்கும் கூட அயோத்தி போன்ற கட்டுமானங்கள்லாம் 25% மட்டும்தான் கடன் வாங்க முடியுங்கிற வரைமுறையும் வச்சுதான் இத்தனை இடர்பாடுகளையும் ஒன்றிய அரசு அயோத்தி போன்ற விஷயங்களாட்ட எல்லாமே திட்டமிட்டவை. அது அவங்க கவர்மெண்ட் ஃபண்டிங் மட்டும் இல்லை, மற்ற மாநில ஃபண்டிங்ல இருக்கு. எல்லா விதத்துக்குமே மற்ற மாநிலங்களோட ஒப்பிடுவோம் போது அது முழுக்க அரசியல் ஆகுது. நாம பொருளாதாரம் பேசுவது சரியா இருக்கும், பொருளாதார அரசியல் பத்தி பேசும்போது அது ரொம்ப இதா இருக்கும். நமக்கு சில பேசிட்டு இருக்கிறோம். Thank you. திரு சிவசேனாபதி, உங்களுடைய இறுதி கருத்து. அதாவதுங்க, இப்போ திரு ராம்கி அவர்கள் என்ன சொல்ல வர்றாருன்னு எனக்கு புரியல. அதாவது தொடர்ந்து உத்தரப்பிரதேஷ் 1 ரூபா கொடுத்துட்டு 7,000 ரூபா வாங்கிக்கிறாங்க அப்படின்னா அதில் தப்பு இல்லைங்கிறார் போட்டிருக்கு. ஆனால் இப்போது நம்மளுடைய கேள்வி, உத்தரப்பிரதேஷில் அவங்க கல்வி கட்டமைப்பை அதிகம் பண்ணுறாங்க. ஜிஇஆரை தமிழ்நாட்டோட ஜிஇஆர் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 52% இருக்கிறது. உத்தரப்பிரதேஷ் அந்த அளவு கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க முயற்சி எடுக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது இது போன்ற விஷயங்களுக்கு நம்மளுடைய வரிப்பணத்தை ஒரு சகோதரத்துவ ரீதியாக பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அது ஒரு சதவீதத்தான் பண்ண முடியும். அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ஆற்றுலேயே கொட்டினாலும் அளந்து கொட்டுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம முழுதாக நம்மளுடைய கடமை, நம்மளுடைய வரிப்பணத்தில், நம்மளுடைய வருமானத்தில் 1960களுக்கு பிறகு திரு காமராஜர் ஐயா காலத்திலே ஆரம்பித்து மிகப்பெரிய முன்னேற்றத்தை தமிழ்நாட்டிலே இந்த ஆட்சி காலத்தில் இந்த திராவிடியன் மாடல்னு போற்றக்கூடிய டோனி பிளேர் இன்ஸ்டியூட் ஃபார் கவர்னன்ஸ் கூட போட்டக்கூடிய இந்த மாடலை உருவாக்கி மிக பிரமாதமாக கல்வி, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமு, ஹெல்த்து, பெண்களுக்கான கல்வி, சமூக நீதியினால் நம்ம இவ்வளோ பெரிய முன்னேற்றத்தை அடைந்திருக்கின்றோம். இதை திட்டம் போட்டு கெடுப்பதற்கே தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களுடைய வளர்ச்சியை கெடுப்பதற்கு ஒரு பிச்சைக்காரனை போல அவர்களிடம் திருப்பி நம்ம கெஞ்சி கொண்டு இருப்பதற்கான ஒரு சூழ்ச்சியை கடந்த 10 வருட காலமாக திட்டக்குழுவையும் எடுத்துவிட்டு இந்த நித்தி ஆயோகை கொண்டு போய் எந்த முதலமைச்சர்களுமே அந்த மீட்டிங்க்கு போகிறதில்ல. காரணம் என்ன, அங்கே டெவல்யூஷன் ஆஃப் ஃபண்ட்ஸை பற்றியே பேசுறது கிடையாது. அது சும்மா ஒரு அட்வைசரி பாடியாக பிளானிங் கமிஷனை நித்தி ஆயோகா மாற்றிட்டாங்க. அதனால எந்த விதமான பிரயோஜனம் இல்லாமல் ஒரு அநியாயத்தை செய்து கொண்டிருக்கிறது இந்த பாஜக அரசு என்பதுதான் நிலைப்பாடு. வளர்ச்சிக்கான ரிவார்டை கொடுங்க, பனிஷ்மெண்ட்டை கொடுக்காதுன்றீங்க திரு தங்க வரதராஜ். நிறைவு கருத்து கொடுக்காது.
அண்ணன் வந்து பீட்டர் அண்ணன் சொன்னாங்க திட்ட ஒரே கமிஷன் நிமிஷத்துல திட்ட கமிஷனை கழிச்சிட்டு பிளானிங் கமிஷன் இது நிதி ஆயோக் கொண்டு வந்தது. சட்டத்துக்கு உட்பட்டு பண்ணியிருக்கிறோம். அதாவது பல்வேறு காலகட்டத்தில் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் படி தான் பண்ணியிருக்கிறோம். பல சட்டங்கள் திருத்தப்பட்டிருக்குது, மாற்றப்பட்டிருக்குது. பொருளாதார சீர்திருத்தத்துக்காக அது எடுக்கப்பட்ட நடவடிக்கை. அதனால தான் நிதி ஆயோக் கொண்டிருப்பது இப்படி செயல்படுது. அதே போல் பெட்ரோல் டீசல் விலையை பற்றி சொன்னார். பெட்ரோல் டீசல் விலையை நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலால் வரி மத்திய அரசாங்கம் நாங்கள் குறைச்சோம். மாநிலத்தில் பாஜக ஆளுற மாநிலங்களில் வாட்டு வரி குறைச்சதுனால பெட்ரோல் டீசலில் கட்டுப்பாட்டாக இருந்துச்சு. நீ பல மாநிலங்கள் நீ தமிழ்நாட்டில் திமுகலாம் குறைக்கல. நான் என்ன சொல்கிறேன், ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரதுக்கு நீங்கள் தயாராக நிச்சயமாக இருக்கணும். இல்லைம்மா, இல்லை அது குறைக்கப்பட்டால் நிச்சயமாக கட்டுப்பாடாக இருக்கும். அப்போ மாநில வரி போயிடுதுன்னு சொல்கிறீங்க, இது விஷயம். அதே போல் கடனை சொன்னார். கடனை பொறுத்தளவு காங்கிரஸ் ஆண்ட பல எண்ணெய் நிறுவனங்கள்லாம் நம்ம கடன் நம்ம திருப்பி கொடுத்துருக்கோம் கடன். அதனால் கடனை பொறுத்தவரை மத்திய அரசாங்கம் வந்து சொல்றது வந்து காங்கிரஸ் வாங்கின கடனை அடைச்சிருக்கிறோம். பல்வேறு இன்ஃப்ரா திட்டங்களுக்கு இன்னைக்கு கட்டமைப்புகள் கொடுத்துருக்கிறோம். அதுக்கு அதன் பலன் மூலமாக அந்த கடனை மத்திய அரசாங்கம் அடைச்சிடும். அது பெரிய விஷயம் கிடையாது. திரு கார்த்திகேயன், இது போல நிதியை வைத்து அரசியல் செஞ்சா மாநிலங்களுடைய நிலைமை என்னாகும், உங்களுடைய இறுதி கருத்து? இல்லை, மாநிலங்களை வந்து ஒரு அரசுகளை வந்து ஒரு குளோரிஃபைடு முனிசிபாலிட்டி அவ்வாறு சுருக்கிறது தான் இவர்களுடைய நோக்கம். அவங்க வந்து மாநிலங்களுடைய அதிகாரங்களை, கான்ஸ்டியூஷனை இவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள். ஒரு மாநிலத்தையே வந்து அந்த சட்டப்பேரவையோட ஒப்புதலே இல்லாமல் அது மாநிலத்தை வந்து யூனியன் பிரதேசமாக சுருக்கியவர்கள். இவர்களுக்கு வந்து நிதி தன்னாட்சி கொடுப்பதெல்லாம் வந்து நம்பிக்கை இல்லாதவர்கள். கடன் வாங்கிருச்சு தமிழ்நாடு 2 லட்சம் கோடி 3 லட்சம் கோடி வாங்கிருச்சுன்னா கடந்த 10 ஆண்டுகளில் 151 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறது மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு. அப்போது கடன் வாங்குவது முக்கியம் இல்லை, அது கடன் வாங்குவது அந்த வித்தின் த ஃபிஸ்கல் பேலன்சிங் ஆக்டுக்குள்ள மேனேஜ்மெண்ட் ஆக்டுக்குள்ளே கன்ஃபார்ம் ஆகுதா அப்படின்றத பார்க்கணும். தமிழ்நாட்டினுடைய கடன் அளவு அப்படின்றது நம்ம ஜிடிபியில் 3% மிகாமல் இருக்கணும். அது கொரோனா காலத்தில் 0.5% இவர்கள் அனுமதித்தார்கள் கூடுதலாக. அப்போது அதற்குள்ளே வந்து இருக்கும் பொழுது அந்த அனுமதிக்கப்பட்ட உச்சவரம்புக்குள்ளே இருக்குது. அதே போல் இங்கே வளர்ச்சி திட்டங்களும் செயல்படுத்தப்படுது. மாறாக ஒன்றிய அரசு இவ்வளவு நிதியை வந்து இவ்வளவு 151 லட்சம் கோடி கடன் வாங்கி என்ன பண்ணுறீங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தனியார் மயப்படுத்துறீங்க. இல்லை பல 10 ஆண்டுகளாக வந்து உருவாக்கப்பட்ட கட்டமைப்புகளை தனியாருக்கு தாரை வைக்கிறீங்க. இதனால் என்ன பயன் வருது? கொண்டு சொல்கிறாங்களே, செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி முதல் முறையாக இந்தியாவுக்கு கொண்டு வருகிறேன், குஜராத்தில் வந்து இது நிறுவ போகிறாங்க, அமெரிக்க நிறுவனம்ன்றாங்களா. அதில் 80% தொகையை ஒன்றிய அரசு போட போகுது, மீதி 20% மட்டும்தான் நம்ம முதலீட்டாளர் போட போறாரு. ஆனால் அவர் வந்து லாபம் பார்க்க போறார். இங்கே கொண்டு வர்றது காசு கொடுத்து நிதி போட்டு ஒரு முதலீட்டாளரை கொண்டு வந்து அவர் இங்கே முதலீடு போடுவார், லாபம் பார்ப்பார். ஆனால் மக்கள் பணம் அதுக்கு செலவழிக்கப்படும். இவ்வாறு தான் நீங்கள் 151 லட்சம் கடன் வாங்கி மக்கள் பணத்தை வந்து வீணடித்துட்டு இருக்கீங்க. கடன் வாங்கி ஆனால் வந்து மக்களுக்கு பலன் போய் சேரல. ரஷ்யாவிலிருந்து 60 ரூபாய்க்கு வந்து பீப்பாய்க்கு வந்து க்ரூட் ஆயில் வாங்குறீங்க ஒரு வருஷமா, அந்த 1.5 வருஷமா வார் வந்தது. ஆனால் மக்களுக்கு போறது இல்லை. தனியார் ஆலைகள் 90% அதை பயன்படுத்தி ரீஃபைன் பண்ணி பெட்ரோல் டீசலாக வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சு பணம் பார்க்குறாங்க. மக்களுக்கு பலன் போக சேரல. அது போல இல்லாமல் மாநிலங்கள் வந்து தங்கள் பணத்தை வந்து மக்கள் நலத்திட்டங்களுக்கு செலவு பண்ணிக்கிறாங்க. அதை வந்து பார்த்தால் உங்களுக்கு வந்து ஏன் வந்து ஒரு வயிற்றுச்சல் வருதுன்னு தான் தெரியல. ஓகே, இத்தோடு கேள்வி களத்தை நிறைவு செய்ய வேண்டிய தருணத்திற்கு வந்திருக்கிறோம். பங்கு கொண்ட விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு கேள்வி களத்தில் சந்திப்போம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.